அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த மெடிவல் இந்தியாவில் இருக்கோம். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் அண்ட் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த முகல் எம்பையர். கிளைமேக்ஸ்னு நம்ம சொன்னாலும் எப்படி எந்தெந்த அளவுக்கு, அதுவும் இல்லாமல் குறிப்பாக அவுரங்கசீப் அவர் எந்த அளவுக்கு வந்து இதுக்கான முடிவுரையை எழுதுறதுக்கு காரணமாக இருந்தார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதில் பார்ப்போம். இது இல்லாமல் அதுக்கு அடுத்து மாடர்ன் இந்தியா ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் சாப்டரில் 18th century அப்படிங்கிற அந்த ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ அதில் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம எப்படிலாம் இது இன்னும் டிஸ்இன்டகிரேட் ஆச்சு, இது டிஸ்இன்டகிரேஷனான படிமத்தில் இருந்திருக்கு, அதுக்கப்புறமா வந்து டிஸ்இன்டகிரேஷன் ஆனதுனால வந்த இம்பேக்ட் என்னங்கிறத 18th century அவுரங்கசீப்புக்கு அப்புறம் வந்த வீக் சக்சஸஸ் வந்து அந்த ரீப் பண்ணுவாங்க அந்த இம்பேக்டை. அதையும் நம்ம வந்து மாடர்ன் இந்தியா தொடக்கத்தில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த சாப்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18th அதுக்கப்புறமா வந்து 19th. ஓகேங்களா? இந்த ரெண்டு சாப்டரையும் நம்ம பார்க்க போகிறோம். 18th சாப்டர் அண்ட் 19th சாப்டர், கிளைமேக்ஸ் அண்ட் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் முகல் எம்பையர் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த பிக்சரில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இவர் தான் வந்து ஷாஜகான். ஓகேங்களா? ஷாஜகான், அவருடைய மாமா ஆசஃப் கான், அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையான தாரோ ஷிகோ, அதுக்கப்புறம் செகண்டு பிள்ளை மொரத், அதுக்கப்புறம் தேர்ட் அவுரங்கசீப். ஸோ இவர் தான் வந்து ஷாஜகானுக்கு அப்புறம் அடுத்த எம்பரராக வந்து வரப்போகிறாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் இருப்பார், ஷா ஷுஜா அப்படின்ட்டு. ஷா ஷுஜா. ஸோ இவர் வந்து அடுத்து வந்து வருவார். ஸோ இந்த பெயிண்டிங் வரைஞ்சப்போ மேபி அவர் பிறக்காமல் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது ஒரு கதை. இந்த ஒரு கதையை நீங்கள் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறது எதுக்காகனா, எவ்வளவு டெரபிளாக இல்லைனா வந்து டெரிஃபிக்கான ஒரு கமாண்டராக, தைரியமான ஒரு பிள்ளையாக வந்து அவுரங்கசீப் சின்ன வயசுலேயே இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபைன் டே என்ன ஆகுதுன்னா, யானைகளுக்கு நடுவில் வந்து ஒரு போட்டி நடத்துகிறாங்க முகல் எம்பரர். அப்போ வந்து மேலேருந்து பால்கனியிலேருந்து ஷாஜகான் அப்புறம் அவருடைய புள்ள 2 பேர் தாரா ஷிகோவும் அவுரங்கசீப்பும் மேலேருந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு சரியாக பார்க்க முடியல. ஸோ சரியாக வந்து இது தெரியல அப்படிங்கிறதுனால ஃபீல்டுக்கே வந்து பார்க்குறாங்க. ஃபீல்டுக்கே வந்து பார்க்கும்போது ஒரு யானை வந்து என்ன ஆகுதுன்னா அதோடைய பாகனுடைய கட்டுப்பாட்டை மீறி எம்பரரை வந்து தாக்க வருது. தாரா ஷிகோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பயத்தில் அப்படியே உறைஞ்சு போயிருக்காரு பாருங்க. அண்ட் எம்பரர் வந்து ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறது கட்டளை இடுறாரு அவங்களுடைய அடியாள்களுக்கு. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அடியாருங்கள்லாம் வந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து he is attacking the elephant. This is how brave he is அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால தான் he impresses the emperor. Even though he impresses the emperor, எம்பரருக்கு வந்து யார் வந்து ரொம்ப செல்ல புள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராஷ். ஸோ திஸ் டிஃப்ரென்ஸ், இந்த பார்ஷியாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஃப்ரென்ஸ் அண்ட் பார்ஷியாலிட்டி which has been created by the Emperor Shahjahan has culminated into the civil war, inevitable civil war. ஸோ இதுக்காக தான் இந்த பிரேவரிக்காக தான் அவருக்கு வந்து நிறைய மன்சப் வந்து நிறைய உயர்த்தி கொடுக்கப்படுது அவுரங்கசீப்புக்கு. அதுக்கப்புறமா வந்து he was the one chosen by the emperor to lead the காந்தகார் எக்ஸ்பெடிஷன், பத்கஸ்தான் எக்ஸ்பெடிஷன். இது எல்லாத்துலேயுமே வந்து அவுரங்கசீப்புக்கு தான் வந்து 2 வாட்டி வந்து வாய்ப்பு அளிக்கப்படுது. பட் ஃபர்ஸ்ட் வாட்டி 2வது வாட்டி 2 வாட்டியுமே வந்து அவர் போறாரு. பட் he can't retain those expedited அந்த ஃபோர்ட்ஸ். திரும்பி வந்துடுறாரு. நெக்ஸ்ட் தாரா ஷிகோவுக்கு கொடுக்கப்படுது. அவராலையும் வந்து ஜெயிக்க முடியல. ஸோ காந்தகார் வாஸ் லாஸ்ட் டியூரிங் த ஷாஜகான் பீரியட். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம். பட் இந்த பிக்சர் வந்து டீடைல்ஸ் த ப்ரீடெக்ஸ்ட். ஓகேங்களா? யார் வந்து வரப்போறா அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்குது. ஸோ ஹீ இஸ் த ஹேபிள் கமாண்டர். அவுரங்கசீப் இஸ் த ஹேபிள் கமாண்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஹீ இஸ் அ ஷ்ரூட் டிப்ளமேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ பாலிட்டிஷியன் அண்ட் ஹீ இஸ் அ பவர் ஹங்க்ரி பர்சன். தாரா ஷிகோ ஆன் த அதர் ஹேண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ இன்டலெக்சுவல். ஹீ இஸ் அ வெல் லேர்ன்ட் மேன், வெல் மேனர்டு மேன். பட் ஹீ ஹாஸ் தட் இன்டலெக்சுவல் அரகன்ஸ் இருந்துச்சு அவருக்கு. எல்லாரையுமே கீழே பார்க்கறது, எல்லாரையுமே உதாசீனப்படுத்துறது. ஸோ வென் அவுரங்கசீப் ஷாஜகானுக்கு மொத்தம் எவ்வளோ பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பசங்க. ஒன்று வந்து தாரா ஷிகோ. ஓகேங்களா? ஸோ தேர் வேர் ரைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் இன்ஸ்டெபிலிட்டி பிகாஸ் ஆஃப் சிவில் வார், பிளண்டரிங்
பை லோக்கல் ராஜாஸ், பை பிக்கானர், அதுக்கப்புறமா வந்து பலமு, அதுக்கப்புறமா வந்து புண்டேலா சீஃபு, இவங்க எல்லாருமே வந்து ரைட்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து அதோடைய ப்ராப்ளம். ஸோ டிஸ்இன்டகிரேஷன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆனால் என்ன பண்ணிடுறாருன்னா வந்து ஹி வாஸ் அ ஏபிள் கமாண்டர். அவுரங்கசீப் வாஸ் அ ஏபிள் கமாண்டர். அவர் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை. ஓகேங்களா. அயன் ஃபிஸ்ட் மூலமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஓகே. பட் தேர் வாஸ் அ ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அவுரங்கசீப்போட டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் கிட்டத்தட்ட 50 வருஷம் அவர் ரூல் பண்ணுறாரு. ஸோ திஸ் வாஸ் த டெரிட்டரி. ஓகேங்களா. மராத்தா மட்டும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. தமிழ்நாடு லைட்டாக வந்து அவரால் மதுரைக்கு கீழே வரைக்கும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. மற்றபடி எல்லாத்தையுமே அவர் வந்து பிடிச்சிடுறாரு. ஹி வாஸ் த செகண்ட் கிங் ஆஃப்டர் அசோகா டு wield this much of territory in India. டைரக்டாக. ஓகேங்களா. இன்டைரக்டாக நிறைய பேர் வந்திருக்காங்க. அலாவுதீன் கில்ஜி கூட இருக்காரு, ஷாஜகான் வந்து இருந்திருக்காரு. பட் டைரக்டாக வீல் பண்ணுறது ஆஃப்டர் அசோகா இவர் தான். ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவர் பவர்ஃபுல்லாக இருக்கார். நெக்ஸ்ட் வந்து டிசிப்ளினரி இன் நேச்சராக இருக்கார், டிசிப்ளினேரியன். இப்போ ஏதாவது அவங்க பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட அவங்கள வந்து தூக்கி உள்ளே போட்டுறாரு. ஓகேங்களா. சும்மா கோல்கொண்டா கிட்ட வந்து அவர் பையன் ஒருத்தர். ஓகேங்களா. அவர் தான் ஃபியூச்சர் சக்ஸஸராக வருவார், முர்சாம் அப்படின்ட்டு. முர்சாம் தான் வந்து பகதூர் ஷா 2 வருவார். பகதூர் ஷா 1. அவர் வந்து என்ன ஆயிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்கொண்டா ரூலர் கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை வச்சுப்பார். நீ எப்படி எதிரி கூட பேசலாம் அப்படின்னு 12 வருஷம் உள்ளே போட்டு வச்சிடறாரு. ஜெயிலில் போடுறாரு சொந்த பிள்ளையவே. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணி அவரை வந்து ஆப்கானில் வந்து கவர்னர் ஆக்குவார். எப்பெல்லாம் வந்து அப்பா கிட்டேருந்து லெட்டர் வருதோ நடுங்குவாராம் இவர். ஓகேங்களா. அந்த அளவுக்கு வந்து பிள்ளைங்களையே வந்து கட்டுப்பாடோடு வச்சுருந்துருக்கார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அவருடைய இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேர் வாஸ் அ ரிலீஜியஸ் பாலிசி. ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான பாலிசி. அவுரங்கசீப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, யாருமே உங்களுக்கு தெரியலனாலுமே உங்களுக்கு என்ன லைட்டாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் அ ரிலீஜியஸ் பிகாட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வந்து ஒரு அந்த மற்ற மதங்களை வந்து நம்பிக்கை இல்லாதவர், மற்ற மதங்களை வந்து பின்பற்றவங்களை வந்து ரொம்ப கொடுமை பண்ணுவார். இப்படிங்கிற அந்த பர்சனாலிட்டிக்கு பேர் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகாட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் பிகாட்ரியாக இருந்திருப்பார். ஏன்னா இவர் அடிப்படையிலேயே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மதத்தை வந்து மட்டுமே நம்பினவர், அதை பரப்பணும்னு நினச்சவர்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. இவருடைய எடுத்த முடிவுகள் எல்லாமே அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால் எடுக்கப்பட்ட முடிவுகள். சார் எப்படி சார் சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஸ்லாமில் ஒரு ட்ரெடிஷன். என்ன ட்ரெடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த ரூலர் is still alive, then the other ruler who has ousted him and came to power will not be recognized as a ruler. ஓகேங்களா. அப்போது ஷாஜகான் உயிரோடு இருக்கும் பொழுதே இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he assumes the title of Alamgir and became the ruler. அவுரங்கசீப் அலாம்கீர் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டிலை வாங்கிக்கிட்டு, அலாம்கீர் அப்படிங்கிறது வேர்ல்டு கான்குரர். ஓகேங்களா. அப்படின்னு வாங்கிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ரூலர் ஆயிடுறாரு. பட் ஷாஜகான் வந்து 8 வருஷம் கழிச்சு தான் இறக்குறாரு. இந்த 8 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ரிலீஜியஸ் பாலிசி ரொம்ப ரொம்ப க்ரூவலாக இருக்கும். ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெகக்னிஷனுக்காக கிஃப்ட்ஸ் அனுப்புகிறார் மெக்கா மெதினாக்கு. அனுப்பும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கெலாஃபா என்ன பண்ணுறாருன்னா இந்த கிஃப்ட்ஸை ஏற்றுக்க மறுக்கிறார். பிகாஸ் இட் இஸ் அன்இஸ்லாமிக். நீ வந்து ரூலர் கிடையாது, ஐ கான்ட் ரெகக்னைஸ் யூ அஸ் அ ரூலர் அப்படின்ட்டு அந்த கிஃப்டை மறுக்கிறார். நெக்ஸ்ட்டு இந்த சஃபவைட் ரூலராக இருக்கக்கூடிய அந்த ஷாவுமே என்ன பண்ணுறாரு, ஷா ஆஃப் ஈரானுமே என்ன பண்ணுறாருன்னா, யூ ஆர் நாட் அலம்கிர், யூ ஆர் பாபாகிர். தட்ஸ் ஆல் விச் மீன்ஸ் யூ ஆர் அ கான்குரர் ஆஃப் யுவர் ஃபாதர், நாட் கான்குரர் ஆஃப் யுவர் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. ஸோ இவருக்கு இது ஒரு பெரிய இன்சல்ட் ஆகிடுது. ஸோ டு சாட்டிஸ்ஃபை த ரிலீஜியஸ் பர்சனாலிட்டிஸ், இவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சனாலிட்டிஸ் இஸ்லாமிக் வேர்ல்டில். ஏன்னா வந்து சாஃபவைட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சாஃபவைட் எம்பையருங்கிறவங்க ப்ராஃபிட்டோட லீனியேஜை கிளைம் பண்ணுறவங்க. இந்த சைடில் மெக்கா மெதினா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலாஃபட் இருக்கார். அவருடைய லீனியேஜை வந்து அவருடைய இதுவுமே வந்து நிறைய பேர் வந்து சுல்தான்ஸ் வந்து பேட்டர்னேஜை வந்து விரும்புவாங்க.
ஸோ இட் கிவ்ஸ் தம் லெஜிட்டிமசி, தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இவரோட ரிலீஜியஸ் பாலிசியை கொஞ்சம் ரிஜிட் ஆக்குறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதனால தான் ஃபஸ்ட்டு அவர் ரிலீஜியஸ் பாலிசியை ரிஜிட் ஆக்குறது, சர்க்கம்ஸ்டான்சஸ். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரா ஷிகோ. தாரா ஷிகோவை பொறுத்த வரைக்கும் ஹீ வாஸ் அ செக்குலர் பர்சன். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், மஜ்மா உல் பெஹ்ரம் அப்படிங்கிற அந்த புக் எழுதியிருப்பார். வேதாஸும் அதுக்கப்புறம் குரான்லேயும் ரெண்டுத்தையும் ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரிட்டெக்ஸ்டில் தான் அவரை கொன்றாங்க அப்படிங்கிறத சொன்னோம். அப்போது இந்த ப்ரிட்டெக்ஸ்டில் கொண்டுட்டதுனால செக்குலர் ஆன அந்த குரூப் இருக்குங்க பார்த்தீங்களா, அவங்க இவங்களோட ஏலியனேட் ஆயிடுறாங்க. அப்போ மற்றவங்க யார் இருப்பாங்க இவர் கூட? ரிலீஜியஸ் பர்சனாலிட்டிஸ் தான் இருப்பாங்க, உலேமாஸ் மாதிரியான ஆளுங்க இருப்பாங்க. அப்போ அவங்கள குளிர்விக்கணும். ஸோ ரிலீஜியஸ் பாலிசி எடுத்துக்கிறார். செகண்ட் விஷயம். தேர்ட் விஷயம் என்ன, எதனால் இது பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய செகண்ட் ஆஃப், அதாவது வந்து ஒரு 5-6 வருஷம் 8 வருஷம் கழித்து, ஒரு 10 வருஷம் கழித்து இன்னுமே இவர் வந்து ரிலீஜியஸ் ஐடியாலஜி இன்னும் கொஞ்சம் பின்பற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. பிகாஸ் இந்த டைமில் மராத்தாஸ் கூட ராஜ்புட்ஸ் கூடலாம் இவருக்கு சண்டை வந்துடுது. ஸோ இவங்களை வந்து அழிக்கணும், இல்லை இவங்களை வந்து டீஸ்டெபிளைஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட மதத்தில் கை வைக்கணும்னு நினைக்கிறார். ஸோ அவங்க பேட்டர்னைஸ் பண்ண, அவங்க கட்டின, இவங்க எதிரிகளால், இந்த எதிரி குடும்பங்களால் கட்டப்பட்ட கோயில்களை இடிக்கிறார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கோயில்களை இடிக்கிறதுக்கு தொடங்குறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்களில் ஸ்டேட்டுக்கு எதிராக வந்து சில விஷயங்கள் பரப்பப்படுதுன்னு நினைக்கிறார். ஸோ அந்த மாதிரி கோயில்களையும் இவர் இடிக்கிறார். ஸோ இது எல்லாம் சேர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ரிலீஜியஸ் பிகாட் மாதிரி ஹிஸ்டாரியன்ஸால் வந்து சொல்லப்படுறாரு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஆகுதுன்னா, இது எல்லாமே வந்து கோயில்கள் இடிக்கிறதுலேருந்து, இந்த ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே எப்போ பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 25 வருஷம் தான் பண்ணுறாரு. அடுத்த 25 வருஷம் இவர் டெக்கனில் இருக்கார். டெக்கன் பாலிசி பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். அப்போ இவர் டெக்கனில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்களை இடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கைவிட்டுறாரு. ஏன்னா மராத்தா சர்தார்ஸ் கூட இவர் வந்து நெகோசியேஷன்ஸில் ஈடுபடுறாரு. ஸோ அதனால் கோயில்களை கைவிடுறாரு, கோயில்களை இடிக்கிறத. பட் வேற ஒரு விஷயம் பண்ணுறாரு, விச் இஸ் இம்போசிஷன் ஆஃப் ஜிஸ்யா. ஜிஸ்யா டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ணி விட்டுறாரு, பில்கிரிமேஜ் டேக்ஸை இம்போஸ் பண்ணி விட்டுறாரு. ஸோ எப்பயுமே இவர் வந்து ஒரு ரிலீஜியஸ் பிகாட் மாதிரியே இருந்ததுக்கான ஒரு விஷயமா இதெல்லாம் மாறிடுது. மற்றபடி இந்த ரிலீஜியஸ் பாலிசி அப்படிங்கிறது ஸ்டேட் கிராஃப்டை இவர் வந்து ரிலீஜியனுக்கு ஒரு ப்ரிடெக்ஸ்டாக யூஸ் பண்ணது தானே தவிர, மற்றபடி ஹி வாஸ் அ டிவோட் சனி முஸ்லீம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா, காந்தகார் எக்ஸ்பெடிஷன் அப்போ, அதாவது பலக் கேம்பெயின் அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, போரிட்டு கொண்டே இருக்கும் பொழுது அந்த டைம், அந்த ப்ரேயர் பண்ணுற டைம் வந்ததுனால அந்த போரில் இருந்த யானையிலேருந்து கீழே இறங்கி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு டிவோட் முஸ்லீம். இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா, ஹீ ப்ராக்டிசஸ் ஆஸ்டெரிட்டி, அதாவது பர்சனல் லைஃப்பில் துணி பின்னுவாராம், துணியை நெஞ்சு அதை போட்டுப்பாராம், அதை விற்று அதில் வர காசில் தான் இவர் வந்து இவருடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸே பண்ணிப்பாராம். ஸோ இவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிந்தா பெர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிந்தா பெர் அப்படின்னா லிவிங் சைண்ட்னு சொல்லுவாங்க சில நேரங்களில். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து விஷயங்களும் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஈ ஆல்சோ கேவ் ரிலீஜியஸ் டிகிரிஸ், அதாவது செக்குலர் டிகிரிஸ். செக்குலர் டிகிரிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவாபித் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கொடுத்த செக்குலர் டிகிரிஸை ஒன்றா சேர்த்து ஜவாபித் ஐ அலாம்கரி அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக நிறைய செக்குலர் டிகிரிஸ் கொடுத்துருக்காரு. அது எல்லாத்தையுமே வந்து செக்குலர் ஜவாபித் ஐ அலாம்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமுக்கு எதிராக இருந்த சில விஷயங்களை இவர் வந்து நிறுத்தியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ஃபார்பேட் கால்மா. கால்மா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரானிக் வேர்சஸ் அதை வந்து காயின்ஸில் எழுதுவாங்களாம். அந்த மாதிரி எழுதுறத வந்து இவர் நிறுத்தியிருக்காரு. ஏன்னா சில நேரங்களில் காயின்ஸ் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மிதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த கல்மா வந்து செருப்பு செப்பலோடு வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து அதுக்கு ஒரு அவமரியாதையாக இருக்கும் அப்படின்னு அவர் நிறுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ்ரோஸ் ஃபெஸ்டிவல், திஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை பால்பன். இது வந்து ஜொராஸ்ட்ரியனோட ஃபெஸ்டிவல். ஸோ இது வந்து ஒரு இஸ்லாமிக் ஃபெஸ்டிவல் இல்லைங்கிறதுனால இது வந்து நிறுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஜரோக்கா தர்ஷன். ஜரோக்கா தர்ஷன் அந்த பெவிலியன்லேருந்து பார்க்கப்படுற அந்த தர்ஷன், கொடுக்கப்படுற தர்ஷன், இதுவுமே வந்து இஸ்லாமிக் ப்ராக்டிஸ் இல்லை, இது ஒரு இந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிற அந்த ப்ரிடெக்ஸ்டில் நிறுத்தியிருக்காரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இ ஃபோர்பேடட் மியூசிக்.
ஆர்ட் பெயிண்டிங்கை அதே மாதிரி நிறுத்தியிருக்காரு. ஸோ இப்படி பெயிண்டிங்கை இவர் நிறுத்ததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டர்ஸ்லாம் ராஜ்புட்டுக்கு போகிறாங்க. இந்த ராஜ்புட்ஸ் அந்த இடங்களுக்கு போயிட்டு அந்த லோக்கல் பெயிண்டிங்ஸ் வந்து அப்போ தான் வளருது. ராஜ்புட் பெயிண்டிங்ஸு அப்போ வளர ஆரம்பிக்குது. முகல் பெயிண்டர்ஸ் வந்து அங்கே போயிட்டு அதே மாதிரி வந்து மியூசிக்கை நிறுத்துறாரு. மியூசிக்னா சிங்கர்ஸுக்கு உண்டான பேட்டர்னேஜ் அதை நிறுத்துறாரு. சிங்கர்ஸ் வந்து அதே மாதிரி ராஜ்புட்ஸுக்கு போகிறாங்க. ஓகேங்களா. ஆனால் இவர் என்ன நிறுத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறத நிறுத்தலை. இவரே வந்து ஹிம்செல்ஃப் இஸ் அ வீணா பிளேயர். இந்தியன் மியூசிக் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ வீணா பிளேயர். ஓகேங்களா. ஸோ அதுவும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் ஹி டிஸ்கண்டினியூட் த ஜரோகா தர்ஷன். ஓகே. அதே மாதிரி வந்து முத்சாயிப்ஸ் அப்படிங்கிறவங்கள வந்து நிரூபிக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, எல்லாருமே ஒழுங்காக அந்த ஷரியா லாவை ஃபாலோ பண்ணுறாங்களா, பப்ளிக்கில் யாராவது வந்து பர்சனலாக இன்டீசெண்டாக நடந்துக்கிறாங்களா, அதாவது வந்து ட்ரிங்க்ஸ் வந்து மேற்கொள்கிறாங்களா, இதெல்லாமே வந்து பார்க்குறது இவங்களோட வேலை. இதை நீங்கள் எது கூட ஒப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகா இதே மாதிரியே ஒரு சில பேர் இது பண்ணியிருப்பார், தர்ம மகாமத்தியாஸ் அப்படின்ட்டு. அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மத்தை பரப்புறது, ஒழுங்காக இருக்காங்களா பீப்புள், தர்மத்தை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்க்குறது. அதே மாதிரியே இவருமே வந்து முஸ்தாயிப்ஸ் அப்படிங்கிறவங்கள நியமிச்சிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ரீஇம்போசிஷன் ஆஃப் செஸ் ஆஃப் முஸ்லீம் ட்ரேடர்ஸ். முஸ்லீம் ட்ரேடர்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த செஸ்ஸை வந்து விட்டுறாரு, வேணாம் நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் வந்து அது வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட இந்து ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து அந்த அவங்களோட டோக்கனை வந்து கொடுத்துட்றாங்க. இல்லை இவங்களுடைய அந்த இதில் வந்து அந்த முஸ்லீம் ட்ரேடர்ஸ், அந்த இந்து ட்ரேடர்ஸோடைய அந்த ப்ராடக்டை வந்து நவுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இட் வாஸ் அ ப்ராப்ளம் அண்ட் எக்ஸ்செக்கரில் வந்து பெரிய லாஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஸ்டேட்டை ஏமாத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றதுனால திருப்பி ரீஇம்போஸ் பண்ணுறாரு. பட் என்ன தான் ரீஇம்போஸ் பண்ணாலும் பாதி செஸ் வைக்கிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அவருடைய பாலிசி, டெம்பிள் பாலிசியாக இருக்கட்டும், இல்லை லிவிங் ஆஃப் ஜிசியாவாக இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்காகன்றதை நான் சொன்னேன். ஓகேங்களா. ஒன்று வந்து ஸ்டேட்டுக்கு எதிராக வந்து சில விஷயங்கள் டெம்பிள்ஸில் பரப்பப்படுறதா அவர் நினச்சாரு. இன்னொன்று வந்து அவருடைய ராஜ்புட் மராத்தா எனிமீஸுக்கு பாடம் கற்பிக்கணும்னு நினச்சாரு. அதுக்கப்புறமா வந்து சிரியா லாலியே வந்து என்னென்னா, லாங் ஸ்டாண்டிங் டெம்பிள்ஸை தவிர புது டெம்பிள்ஸ் எதுவும் கட்டக்கூடாதுன்னு அவர் ஆர்டர் போடுறாரு. ஸோ இது எல்லாமே வந்து அவருடைய அந்த டெம்பிள் பாலிசிஸ், ஜிசியா பாலிசிஸ், ரிலீஜியஸ் பாலிசிஸ், இதுதான் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா. ஓகேங்களா. இதனால தான் அவர் வந்து ஒரு பெரிய ரிலீஜியஸ் பெகாட் மாதிரி கட்டமைக்கப்படுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அவர் பர்சனலாகவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு கஞ்சன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஏன்னா அந்த ஒரு பெரிய பெயிண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிற சொல்லுவார். அதுக்கப்புறமா வந்து இங்கு பெரிய அந்த ஒரு நல்ல லக்ஸூரியஸான இங்க் இருக்குன்னா அதெல்லாம் தேவையில்ல, நம்ம வெறும் எழுத தானே போகிறோம் அப்படின்ட்டு வந்து வேற இங்காக மாற்ற சொல்லுவார். ஓகே. இந்த மாதிரி அதுக்கப்புறம் தங்கத்தில் ஏதாவது ஜரிகை இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கிட்டு அதை உருக்கி காஃபர்ஸில் போடு, அதுக்கு சாதாரண ஏதாவது ஒரு விஷயத்த வர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப கஞ்சமாக இருந்திருக்காரு. ஓகேங்களா. இப்படியும் சொல்லலாம். இதை எதில் அவர் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் நீங்கள் பார்க்கலாம். இவருடைய மனைவிக்கு இவர் அப்பா மாதிரியே ஒரு பில்டிங்கை கட்டணும்னு ஆசைப்படுறாரு. ஓகேங்களா. அதுக்கு பேர் வந்து தாஜ்மஹால் மாதிரியே இவரோட மனைவிக்கு ஒரு பில்டிங் கட்டணுன்ட்டு. இப்போ கூட நீங்கள் நெட்டில் அடித்து பார்க்கலாம், இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் பாருங்கள். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா பீபிகா மக்பாரா அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும். அது வந்து எப்படி இருக்குன்னா 1/3 ஆஃப் த தாஜ்மஹால் மாதிரி இருக்கும். தாஜ்மஹாலையே சுரும்பி போனால் ஓகேங்களா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் அவர் கட்டியிருப்பார். அவ்வளோதான் வந்து அவர் வந்து பணம் அலோகேட் பண்ணியிருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. இதை பார்க்கலாம். அதே மாதிரி அவருடைய மௌசோலியம் ரொம்ப சிம்பிளஸ்ட் ஆஃப் மௌசோலியமாக இருக்கும். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையே வந்து கட்டி ஆண்ட ஒரு மன்னனுடைய மௌசோலியம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவுரங்காபாத்தில் தான் அவருடைய மௌசோலியம் இருக்குது. அதையும் நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஆஸ்டரிட்டி மெஷர்ஸை காட்டுது. ஓகேங்களா. இவரோட பர்சனல் லைஃப்பை காட்டுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸில் நம்ம இந்த இதெல்லாம் சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து நார்த் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியா, இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேர் வேர் 2 இம்பார்ட்டன்ட் கிங்டம்ஸ் விச் யூ ஹேவ் டு நோ. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கமந்தா கிங்டம். நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரகிள் ஃபார் நார்த் இந்தியாவில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. அதில் கமந்தா கிங்டம் அப்புறம் அகோம் கிங்டம் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா. அந்த அகோம் கிங்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமந்தா கிங்டம் வந்து இட் வாஸ் ரீப்ளேஸ்டு பை த கிங்டம் ஆஃப் குச்.
இந்த கூச் அப்படிங்கிற அந்த இதில் தான் கோச் பெரார் அப்படிங்கிற அந்த இதுவே வருது, கிங்டம் ஆஃப் அந்த இதில் இருந்தால். அஹோமில் இருந்து தான் அசாமுங்கிற அந்த விஷயம் வருது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த அஹோம் கிங்டம் பற்றி பார்க்கணுன்னா, இந்த கூச் பெஹார் பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை. அது வந்து அந்த கமந்தா டைனாஸ்டியை அவங்களுடைய இதுவை ரீப்ளேஸ் பண்ணி இந்த கூச் பெரார் அந்த கிங்டம் வராங்க. பட் அஹோம் கிங்டம் இஸ் இன் நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஸோ அதனால் யூ ஹாவ் டு வெரி வெரி கேர்ஃபுல்லி ரீட் இட். ஓகே, ஸோ தே ஹவ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1228. கிட்டத்தட்ட 600 வருஷம் வாழ்கிறாங்க. 600 வருஷம் தே ஆர் ரெய்னிங். 1826 தான் தே ஆர் எக்ஸ்டிங்விஷ்ட் இந்த ட்ரீட்டி ஆஃப் யாண்டபோ. யாண்டபோ ட்ரீட்டியில் தான் வந்து அவங்களுடைய நிலங்கள்லாம் வந்து பிரிட்டிஷாரால் ஆக்கிரமிக்கப்படுது. அது வரைக்கும் அவங்க வந்து இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதை உருவாக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ் ஃபவுண்டர் வந்து சுகப்பா. இவர் வந்து ஒரு மங்கோல் பிரின்ஸ் மாதிரி. ஓகேங்களா, அதனால தான் அந்த பேர்லாம் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிங் யார் அந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுங் ஹங் மங் அப்படிங்கிற அந்த கிங். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், அவரோட பேர் வந்து ஸ்வர்க நாராயணான்னு மாற்றிருப்பாருன்னு சொன்னோம். அட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹிந்துவிசமாக அவங்க அந்த டைமில் வந்து மாறிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இதில் நம்ம முகல் டைமில் வந்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் முகல் டைம் வரைக்கும் அவங்க இருக்காங்க. முகல் டைமில் வரோம் அப்படின்னா 17th செஞ்சுரியில் மிர் ஜும்லா தலைமையில் இவங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இவங்களோட கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்கவுன். கர்கவுன் அந்த கேபிட்டலில் வந்து 1663 வந்து மிர் ஜும்லா வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஒரு 6 மாதம் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் மிர் ஜும்லா வாஸ் ரீப்ளேஸ்டு பை சிஸ்தா கான். சிஸ்தா கான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சிவாஜி கிட்ட சில செட்பேக்ஸை வந்து சந்திக்கிறாரு. அதனால் வந்து சிஸ்தா கானை வந்து அஹோமுக்கும் மிர் ஜும்லாவை வந்து டெக்கானுக்கும் மாற்றுறாரு அவுரங்கசீப். ஓகேங்களா, சிஸ்தா கான் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறம் சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களெல்லாம் வந்து பண்ணுறாரு. அங்கே அவர் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கார். ஓகே, ஆனால் இந்த கெயின்ஸ் அவங்களால வந்து ரொம்ப நாள் வந்து வச்சுருக்க முடியல மொகல்ஸால். பிகாஸ் ஆஃப் த கமாண்டர் கால்ட் அஸ் லச்சத் பூர்புகான். இந்த லச்சத் பூர்புகான் இஸ் இன் த கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, எந்த பேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் சராய்கட்டின். இந்த பேட்டில் ஆஃப் சராய்கட்டின் இயர் வந்து 1671. இது இம்பார்ட்டண்ட். இவர் யார்? லெட் பை லச்சத் பூர்புகான் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, அதிலிருந்து முகல் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தளருது. 1682 மொத்தமாக வந்து தளர்ன்றது. இது ஏன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா 1682 அவுரங்கசீப் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய டெல்லி அந்தலேருந்து டெக்கனுக்கு அவர் மாற்றிடுறாரு. பேஸ் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து டெக்கனுக்கு மாற்றிடுறாரு. அங்கேருந்து தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து அவர் சாவர வரைக்கும் டெக்கனில் தான் இருக்கார். அதனால தான் அவருடைய இது வந்து மௌசோலியம் வந்து அவுரங்காபாத்தில் இருக்குது. ஓகேங்களா, அவரோட டெக்கன் பாலிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலீஜியஸ் பாலிசி எந்த அளவுக்கு நான் வந்து டீட்டெயில்டாக சொன்னனோ அதே மாதிரி டெக்கன் பாலிசி நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதுக்கப்புறமா வந்து சப்சிக்வெண்ட்டாக அவங்களே வந்து வீக்கன் ஆயிடுறாங்க. 17th 18th சென்ச்சுரிஸ்லாம் வீக்கன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பர்மீஸ் அவங்களோட இன்வேஷனில் சுத்தமாக வீக்கன் ஆயிடுறாங்க. தென் ட்ரீட்டி ஆஃப் யாண்டபோவில் பிரிட்டிஷ் வந்து அவங்களோட டெரிட்டரிஸை வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் அஹோம் கிங்டம் எப்படி உருவாகுது, ஃபவுண்டர் யார், இம்பார்ட்டண்ட்டான ஆள் யார், ஸ்வர்க நாராயணன். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு அவங்களோட கேபிட்டல் என்ன, கர்கவுன். அதுக்கப்புறம் இந்த பேட்டில் என்ன, பேட்டில் வெர்சஸ் முகல்ஸ் என்ன, அந்த முகலோட பேட்டில் வந்து பேட்டில் ஆஃப் சராய் கட்டின். அதில் லீட் பண்ண கமாண்டர் பேர் வந்து லச்சித் போர்புகான். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்டுங்கிறத சொல்கிறேன். ரீசெண்ட்லி பிரைம் மினிஸ்டர் ஹாஸ் அன்வீல்டு த ஸ்டாச்சு ஆஃப் லச்சித் போர்புகான். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். எப்போ அவர் வந்து அன்வீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம், இந்த வருஷம் மார்ச் மாதம் அன்வீல் பண்ணுறாரு. இட் வாஸ் இன் கரண்ட் அஃபேர்ஸ். எங்கே அப்படின்னா ஒலன்காப்பார் அப்படிங்கிற அந்த இடத்துல, அசாமில் ஒலன்காப்பார் அப்படிங்கிற அந்த இடத்துல. அதில் தான் அவருடைய அந்த மொய்தான்ஸ் இருக்குது. மொய்தான்னா அவருடைய பரியல் கிரவுண்ட். ஓகேங்களா, அந்த அஹோம் கிங்டம்லாம் வந்து புதைக்கிற வழக்கத்தை உண்டவங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர் 18th செஞ்சுரி 17th செஞ்சுரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்துவிசமுடைய அந்த விஷயத்தினால அவங்க எரித்து அந்த ரிமைன்ஸை வந்து அதே மாதிரியே வச்சுருக்காங்க அந்த பரியல் மேலே. ஓகேங்களா, பரியல் மவுண்டுன்னு சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா, அந்த மாதிரி இவருடைய பரியல் மவுண்ட் வந்து ஒலன்கர்பாரில் இருக்குது. ஓகேங்களா, அவர் இஸ் அ ஹீரோ ஆஃப் பேட்டில் ஆஃப் சராய்கட். அதுக்கப்புறம் அந்த சராய்கட்டை வந்து முகல் சைடில் வந்து யார் வந்து வழி நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ராம்சிங் 1.
இன்னொரு ஒரு கனெக்ஷனும் இருக்குது இந்த பேட்டிலில். தேர் இஸ் அ சீக் கனெக்ஷன் பிட்வீன் திஸ் பேட்டில். இதுக்கு யார் வந்து நெகோஷியேட்டராக இருக்கார் இந்த பேட்டிலில்? முகல்ஸுக்கும் அகோமுக்கும் நடுவில் யார் நெகோஷியேட்டராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 9th சீக் குரு, 9th சீக் குருவான அந்த தேஜ் பகதூர் அப்படிங்கிறவர் தான் இருக்கார். தேஜ் பகதூர். ஓகே, இவரை பற்றி நம்ம பின்னாடி வருவோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அஹோம் கிங்டம் உடைய அந்த சராய்தியோ மொய்தான், இதுவுமே வந்து நியூஸில் இருக்கு. ஏன் இது நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இப்போ ரீசெண்டாக 43rd வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கல்ச்சுரல் சைட்டாக சேர்த்துருக்காங்க. எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா வந்து ரீசெண்டாக ஜூலை 26, 2024 தான் சேர்த்தாங்க. அதனால தான் 2 நியூஸ் இருக்கிறதுனால திஸ் அஹோம் கிங்டம் இஸ் அ மஸ்ட் ரீட் டாப்பிக்காக மாறுது. ஓகேங்களா, இதுதான் அந்த சராய் மொய்தோன்ஸ். எப்படி இருக்கு பாருங்க, சர்க்குலர் பரியல் மவுண்ட்ஸ். இந்த டாப்பில் வந்து அவங்களுடைய ரிமைன்ஸ் இருக்கும், இல்லை உள்ள ரிமைன்ஸ் இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு ஈஜிப்ட்ஸோடைய பிரமிட் சிஸ்டம், அதுக்கு இந்தியாவோட ஈக்குவலண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, சராய் மொய்தோன்ஸ் கிட்டத்தட்ட 700 year ஓல்டு அந்த மவுண்ட் பரியல் மவுண்ட் சிஸ்டம். இது ரீசெண்டாக வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் கல்ச்சுரல் சைட்டாக வந்து கிடச்சிது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து 46th செஷனில் வந்து இதை அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அந்த 46th செஷன் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே நடந்துச்சுன்னா நியூ டெல்லி நடந்துச்சு. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியா வந்து குளோபலில் 6th பொசிஷனில் இருக்குது. எதில் அப்படின்னா த நம்பர் ஆஃப் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் 6th பொசிஷனில் இருக்குது. மொத்தமாக நம்மக்கிட்ட எவ்வளோ சைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 சைட்ஸ் இருக்குது. தெர் ஆர் 3 types ஆஃப் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ். ஒன்று வந்து கல்ச்சுரல், இன்னொன்று வந்து நேச்சுரல், இன்னொன்று வந்து மிக்ஸ்டு. கல்ச்சுரலில் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இப்போ 35 சைட்ஸ் இருக்குது. நேச்சுரலில் நம்மக்கிட்ட 7 சைட்ஸ் இருக்குது. மிக்ஸ்டில் நம்மக்கிட்ட 1 இருக்குது. மொத்தமாக 43 சைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா ஐ ஹவ் செட் அபவுட் த ஈக்குவலன்ஸ் டு த எஜிப்ட் பிரமிட்ஸ். அதுக்கப்புறம் மொய்தான்ஸ் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ் டு ஹாவ் த கல்ச்சுரல் கேட்டகரி. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு கல்ச்சுரல் சைட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சராய் மைதான்ஸ் தான். ஓகே, நேச்சுரல் சைட் இருக்குது. நேச்சுரல் சைட் அசாம்லேயே 2 இருக்குது. என்னென்னா காசிரங்கா நேஷனல் பார்க், மனாஸ் நேஷனல் பார்க். இது ரெண்டுமே வந்து நேச்சுரல் சைட். பட் கல்ச்சுரல் சைட் இன் நார்த் ஈஸ்ட் இதுதான் ஃபஸ்ட்டு. அண்ட் லேட்டஸ்ட்டாக பண்ணது 43rd இதுதான். ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனெஸ்கோவுடைய இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட் போன வாட்டி கேட்டாங்க, காக்ரா டான்ஸ், கர்பா டான்ஸ். அதே மாதிரி இதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு பாப்புலர் இண்டிபெண்டன்ட் மூமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இண்டிபெண்டன்ட் மூமெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து அந்த சின்ன சின்ன ஜமீன்தார்ஸ், பெட்டி ஜமீன்தார்ஸ் வந்து பிகானர் ஜமீன்தார், அதுக்கப்புறமா வந்து பலமு, அதுக்கப்புறம் புண்டேலா சீப்ஸ், இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் அதே மாதிரியே வந்து ஜாட்ஸ், சாத்னாமிஸ், இவங்களுமே சண்டை போட்டாங்க. ஜாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஜாட்டில் கோக்லா அப்படிங்கிற ஒரு லோக்கல் ஜமீன்தார் சண்டை போடுறாரு. சாத்னாமிஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சாதாரணமான ஆளுங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பெசன்ட்டு, ஆர்டிசன்ஸ், வீவர்ஸ் மாதிரி, அதுக்கப்புறமா வந்து காப்லர்ஸ், கார்பெண்டர்ஸ், இவங்க அந்த அதிகாரிங்களோட சண்டை போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது ஒரு சின்ன ஸ்கிரிமிஷஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ரிவோல்ஸ் வந்து அப்பப்போ நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆப்கானோட ரிவோல்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆப்கானில் என்ன நடக்குது இங்கே பாருங்கள். அவுரங்கசீப்போடைய பீரியடில் யாருமே நிம்மதியாக இல்லை, யாருமே வந்து அந்த அந்த ஒரு கிங்டம் வந்து ஏற்றுக்கவே இல்லை. இதுதான் காட்டுது. இதுதான் பிகினிங் ஆஃப் த எண்ட் மாதிரி. அக்பரோட பீரியடில் என்ன நடக்குது, எல்லாருமே ஒரு அரவணைச்சு போனார். பட் த அரகன்ஸ் ஆஃப் த அவுரங்கசீப் ஹாஸ் ஏலியனேட்டட் எவ்ரி செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. சீக்லேருந்து ஆப்கான்ஸ்லேருந்து, இட் இஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிலீஜன் ஆல்சோ. ஏன்னா ஆப்கான்ஸ் ஆர் முஸ்லிம்ஸ். எல்லாரையுமே ஒரு பகச்சிக்கிறார். தட்ஸ் ஆல். நீ என் கீழே இருக்கணும். பிகாஸ் த வே he won, இல்லைனா த வே he came to power through the military might. மிலிட்ரி மைட் மூலமாக தான் வராரு அவர். அப்போ அவர் மிலிட்ரியை மட்டும் ரொம்ப நம்புறாரு. மிலிட்ரி இருந்தால் போதும், நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் இட் இஸ் நாட் த கேஸ் அப்படிங்கிறது அவருக்கு கடைசியாக தான் புரியும்.
எப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். டெக்கன் பாலிசியில் அவருக்கு புரியும் அது. ஸோ ஆப்கான்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வந்து ஆப்கான்ஸ் வந்து ஒரு வார்லைக் ட்ரைப்ஸாக இருந்தாங்க. இந்த கேம்பெயினில் தான் வந்து ராஜா பீர்பல் அவருமே வந்து இறக்குறாரு அக்பரோட டைமில். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க முகலோட சூசர்னிட்டி ஏற்றுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1667 இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1666-67 இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாஹு அப்படிங்கிற ஒரு யூசஃபி ட்ரைபில் இருக்கிற ஒரு சீஃப், அவர் வந்து அவரை கிங்காக அறிவிச்சுக்கிறாரு. அவரை வந்து ப்ரூட்டலாக சப்ரஸ் பண்ணுறாங்க. அந்த ரெபலியனை சப்ரஸ் பண்ணிடுறாங்க. யாரையுமே வந்து அவர் ஜெயிக்காமல் கிடையாது. பட் அங்கங்கே ரெபலியன் நடக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துக்கும் இவர் கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருந்தார். பிகாஸ் அந்த அளவுக்கு பெரிய இதுவாக மாறிடுது அது. ஓகேங்களா? ஸ்டேட்டே, முகல் ஸ்டேட்டே ஒரு பெரிய ஸ்டேட். அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இவர் கடைசி வரைக்கும் ஏற்படுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அஃப்ரிடி ட்ரைப்லேருந்து ஒருத்தர் வந்து அதே மாதிரியே வந்து அக்மல் கான் அப்படிங்கிற ஒருத்தர் 1672 வந்து ஃபைட் பண்ணுறாரு. ஸோ இவரையுமே வந்து அதே மாதிரியே வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் இட் கெப்ட் த எம்பரர் பிஸி. டெக்கன் பாலிசியில் அவரால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. ஏன்னா ஆப்கான்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர், இட் இஸ் அ சயின்டிஃபிக் ஃப்ரான்டியர். ஏன்னா உஸ்பெக்ஸ் வந்து வந்துடுவாங்க. ஸோ அந்த ஆப்கான் ஃப்ரான்டியரை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணுன்னு அவருக்கு நல்லா தெரியும். 1666 தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபேமஸ் ஈவெண்ட் வேர் த சிவாஜி எஸ்கேப்பிங் ஃப்ரம் த பிரிசன், டெல்லி பிரிசன் நடக்குது. அது ஏன் நடக்குது, என்ன நடக்குதுங்கிறத நம்ம அப்புறம் சிவாஜி பற்றி பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சிவாஜி இறக்குற வரைக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ், அதுக்கப்புறம் ப்ரீ ஆக்குபேஷன் ஆஃப் த ராஜ்புட் கிங்டம்ஸ், அவரால் வந்து டெக்கனில் எந்த ஒரு கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியல. எப்போ அவர் டைரெக்டாக வந்து டெக்கனுக்கு போகிறாரு அப்படின்னா 1682 தான் போகிறாரு. 1680 சிவாஜி இறந்தே போயிடுறாரு. ஸோ டைரக்ட் இன்வால்மெண்ட் ஆஃப் த அவுரங்கசீப் இல்லாததுனால சிவாஜினால் ஒரு ஃப்ரீ ஹேண்டாக வந்து அங்கே வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடிஞ்சது. இதெல்லாம் எதனால்? ப்ரீ ஆக்குபேஷன் ஆஃப் ஆப்கன் அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு ராஜ்புட்ஸ். ஓகே, இப்போ ராஜ்புட்ஸோடைய ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, சீக்ஸை பற்றியே பார்ப்போம். சீக்ஸுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியலாக தான் இருக்காங்க. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து தான். ஓகேங்களா? எதை ஒன்றாலும் நம்ம பார்க்கலாம். ஸோ சீக்ஸுமே வந்து கார்டியலாக தான் இருக்காங்க இனிஷியலாக. அக்பர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, சில லேண்டெலாம் கொடுக்குறாரு. கோல்டன் டெம்பிளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாஹிப், ஓகேங்களா, அந்த புனித கோயிலை வந்து கட்டுறதே வந்து அக்பர் கொடுக்குற அந்த ஃப்ரீயான டொனேஷனோட அந்த லேண்டில் தான். பட் எப்போ ப்ராப்ளம் வருதுன்னு நான் சொன்னேன், ஜஹாங்கீரோடைய டைமில் குரு அர்ஜுன் சிங் அவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறாரு. ஏன்னா வந்து குஷ்ருவுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணார் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த கசப்பான அனுபவங்கள் அப்படியே போயிட்டே இருக்குது. பட் அதை காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷாஜகான் பீரியடில் பெருசாக ஒன்றும் பண்ணல. பட் அவுரங்கசீப் பீரியடில் 75 வரைக்கும் அதே மாதிரியே ஒன்றும் பண்ணல. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த வாட் டு சே, த இன்டென்ஷன் இல்லை, பட் அந்த நடவடிக்கைகள் ஆஃப் தேஜ் பகதூர் என்னென்ன பண்ணுறாருன்னா, ஃபுல்லாக வந்து சீக்கிசமை பரப்புறாரு. இது இவருக்கு பிடிக்கல. ஆனால் நம்ம வந்து இஸ்லாமை பரப்பலாம்னு நினச்சா இவர் சீக்கிசமை பரப்புறாரு. நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அது இவருக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் முகல்ஸுக்கு இப்போ வந்து ஆதரவு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேஜ் பகதூர் கிட்ட வந்து தஞ்சம் புகுருவாங்க. யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாரையுமே வந்து யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாரையுமே அரவணைச்சிப்பார். அதே மாதிரியே வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் அவருக்கு சாப்பாடு போடுவார். சீக்கில் ஒரு பழக்கம் இருக்குங்க, இதுக்கு பேர் வந்து லங்கர் கானா அப்படின்னு பேர். ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க சாப்பாடு, லங்கர் கானா. இந்த விஷயத்தை இவரும் பண்ணுறாரு. ஸோ ஒரு டிஃபையன்ஸ் மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பண்டிட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்து ஃபோர்ஸ்டு அந்த கன்வர்ஷனுக்கு எதிராக வந்து தேஜ் பகதூர் கிட்ட தான் வராங்க. அதே மாதிரி வந்து அகோம்ஸுக்கும் அதே மாதிரி முகல்ஸுக்கும் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து எரிச்சல் மூட்டுது. ஸோ அவுரங்கசீப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, he wanted to convert this Sikh guru to Islam. நீ வந்து இஸ்லாமுக்கு மாறுன்றாரு. அவர் என்னால் முடியாதுன்றாரு. ஸோ he was executed. That's all. 9th Sikh குருவை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க.
ஆஃப்டர் தட் இஸ் சன் குரு கோவிந்த் சிங் வராரு 10th சீக் குருவா. அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா கல்சா அப்படிங்கிற அந்த ஒரு மிலிட்ரிஸ்டிக் மூமெண்ட்டாக மாற்றுறாரு. மிலிட்ரிஸ்டிக் மூமெண்ட், ஒரு இகாலிட்டேரியன் மூமெண்ட்டாக இருந்த அந்த சீக் மூமெண்ட்டை மிலிட்ரிஸ்டிக் மூமெண்ட்டாக மாற்றுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்சா. அதாவது வந்து அது குரு கோவிந்த் சிங் தான் மாற்றுறாரு 10th சீக் குரு. ஓகே, இப்படி மாற்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் அனதர் ப்ராப்ளம் வித் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட். என்ன, நிறைய அந்த ஹில் ராஜாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஹில்ஸில் இருக்கக்கூடிய ராஜாஸ், இவங்களுக்குலாம் வந்து சீக்கோடைய அந்த இது வந்து மிலிட்ரிஸ்டிக்காக போக போக மாறிக்கிட்டே இருக்குங்கிறது ஒரு பயம் வந்துடுது. என்னடா இது நம்மளோட கிங்டமுக்கு வந்து எதிராக இருப்பாங்களோ அப்படின்ட்டு இவங்க ப்ளஸ் முகல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தே வாண்டட் டு ஃபோர்ஸ் த குரு கோவிந்த் சிங் டு லீவ் த அனந்த்பூர் சாஹிப் அப்படின்ற அந்த இடம். அனந்த்பூர் சாஹிப் இது பஞ்சாபு கீழே இருக்கக்கூடிய ஒரு இடம் சாஹிப். அனந்த்பூர் சாஹிப்பை வந்து இவர் வந்து வெளியே அங்கேருந்து வெளியே போகணுன்னு இவங்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க குரு கோவிந்த் சிங். ஸோ அப்போ வந்து ஒரு பேட்டில் நடக்குதுங்க. அந்த பேட்டிலுக்கு பேர் தான் வந்து என்ன, அந்த பேட்டில் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆன் அனந்த்பூர் சாஹிப். இந்த டைமில் குரு கோவிந்த் சிங்க்கு 4 பசங்க. இதுவுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, வீர் பால் திவாஸ் அப்படின்ட்டு வந்து December 26 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கொண்டாடப்படுது. ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு கோவிந்த் சிங்க்கு 4 பசங்க. 4 பசங்க பேர் வந்து ஜொராவர் சிங், அப்புறமா வந்து ஃபத்தே சிங், அதுக்கப்புறமா வந்து அஜித் சிங் அப்படின்னு வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, இவங்க எல்லாருமே இந்த அட்டாக்ல கொல்லப்படுறாங்க. வேற வேற விதமாக கொல்லப்படுறாங்க. எப்படின்னா, இந்த அனந்த் சாஹிப்லேருந்து நீங்கள் வந்துருங்க, வெளில வந்துருங்க, உங்களை நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோன்ட்டு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஹில் ராஜாஸ் வந்து ஹோலி கவ் மேலே வந்து சத்தியம் பண்ணுறாங்க. இவங்க வந்து முகல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா குரான் மேலே வச்சு சத்தியம் பண்ணுறாங்க. இவங்களும் வெளில வராங்க. பட் தேர் வாஸ் அ பேட்டில் ஆஃப், அதுக்கு பேர் வந்து சாரா அப்படின்னு பேர், சார்சா. ஓகேங்களா, பேட்டில் ஆஃப் சார்சா. அந்த இடத்துல வந்து இவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்ல வந்து அந்த நதி, அந்த சார்சா நதியில் இவங்க எல்லாருமே வந்து விழுந்து வேற வேற இடத்துக்கு போயிடுறாங்க. 3ஆக பிரிஞ்சிடுறாங்க, அவங்க குடும்பமே 3ஆக பிரிஞ்சிடுது. அப்படி குரு கோவிந்த் சிங் அப்புறம் அவங்களோட 2 பசங்க, ஃபஸ்ட்டு 2 பசங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சம்கூர் சாஹிப் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அந்த 2 பசங்க கொல்லப்படுறாங்க, ஃபஸ்ட்டு 2 பசங்க. செகண்ட் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து அவங்களோட இன்னொரு 2 பசங்களும் அவங்களோட கிராண்ட்மாவும் போகிறாங்க. ஓகேங்களா, அவங்களுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையாளால் பிட்ரே பண்ணப்பட்டு சர்ஹிந்த் அப்படிங்கிற நவாப்னால, வசீர் கான் அப்படின்னு பேர், அவர் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. இஸ்லாமுக்கு வந்து அவர் மாற சொல்கிறாரு. அந்த 2 பசங்களும் என்ன வயசு, கிட்டத்தட்ட வந்து 7-9 வயசு தான். ஓகேங்களா, அந்த வயசில் இருக்கும்போதே அவங்க வந்து நான் மாற மாட்டேன்றாங்க. ஸோ அவங்கள உயிரோடவே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சு அவங்கள வந்து கொன்னுடுறாங்க. ஓகேங்களா, செங்கல்ல வந்து இது மாதிரி கட்டி கொன்னுடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா அவங்கள அவெஞ்ச் பண்ணுறதுக்கு பாபா பந்தா பகதூர் சிங் அவர் வந்து சர்ஹிந்தை வந்து கேப்சர் பண்ணி வசீர் கானை வந்து கொன்னுடுறாரு. அது வேற விஷயம். பட் அந்த டிஃபையன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன வயசில் 7 வயசில் 9 வயசில் அவங்களோட ரிலீஜனுக்காக உயிரை விட்டது. ஸோ இந்த நாளை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வீர்பால் திவாஸாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டாடுறாங்க December 26. இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ யூ ஹேவ் டு ரீட் திஸ். இந்த ஸ்டோரியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் பேர் முக்கியம் இல்லை. வீர்பால் திவாஸ் December 26, இவங்க 2 பேர் இந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ரிலீஜியனுக்காக உயிரை விட்டதுனால அதுக்கப்புறம் குரு கோவிந்த் சிங்கும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்குமே வந்து டயர்ட் ஆகிடுது. இவர் அவுரங்கசீப் இறந்து 1707 இறக்குறாரு அவுரங்கசீப். 1708 இவரும் தன்னுடைய உயிரை விட்டுறாரு. உயிரை விடுறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் யாரும் வந்து சீக் குரு கிடையாது, உங்களுக்கு சீக் குரு யார் அப்படின்னா குரு கிரந்த் சாஹிப், அந்த ஹோலி புக்கு தான் இனிமேல் உங்களை கைடு பண்ணும் அப்படின்ட்டு போயிடுறாரு. ஸோ அதனால தான் அதுக்கப்புறமா வந்து வெறும் 10 குருஸ் தான் இருந்தாங்க சீக்ஸில். ஓகேங்களா, ஸோ இது வந்து சீக்கோடைய வரலாறு வித் ரெஸ்பெக்ட் டு சீக்ஸ். இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் வித் ராஜ்புட்ஸ். அதில் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
there were two important area in Rajasthan. மார்வார் மேவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ராஜஸ்தான் வந்து எப்படி இருக்கும், லைட்டாக இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து மார்வார் இருக்கும், இந்த இடத்துல வந்து மேவார் இருக்கும். ஓகேங்களா. மார்வாரை வந்து ரூல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்வந்த் சிங் அப்படிங்கிற ஒருத்தர். மார்வார் வந்து அந்த ஜஸ்வந்த் சிங் வந்து கிட்டத்தட்ட வந்து 7000 ஜாகிர் வச்சுருக்காரு, மன்சப்பாக இருக்கார். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து there was another important chief who is called as ஜெய் சிங். ஓகேங்களா. அவர் வந்து கிட்டத்தட்ட அவருமே வந்து ஒரு 7000 ஜாகிர் வச்சுருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஜஸ்வந்த் சிங் வந்து இறந்துடுறார். ஓகேங்களா. he was awarded 7000 ஜாகிர் during the period of ஷாஜகான் பீரியட்லேருந்தே அவர் இருக்கார். ஆனால் இவர் என்ன கன்சிடர் பண்ணுறாருனா he is a corrupt person அப்படின்னு வந்து அவுரங்கசீப் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் ஜஸ்வந்த் சிங்கு இறக்குறப்ப there is no male heir கிடையாது, மேல் வம்சாவளியே கிடையாது. ஆனால் அவங்களோட ராணி இருக்காங்கல்ல, அவங்க ராணி பேர் வந்து ஹதி. இவங்க வந்து அவர் இறக்கும்போது ஒரு குழந்தைய வந்து சுமக்குறாங்க. ஸோ இந்த குழந்தை வந்து ஜெய்சிங்கோடது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து போயிட்டே இருக்குது. அப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முகல் ட்ரெடிஷன் படி பஞ்சாயத்து இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு ஜாகிர்தாரி இருக்குது அப்படின்னா அது வந்து அவங்களுடைய ஸ்டேட் வந்து எடுத்துக்கும், அந்த இடத்த ஸ்டேட் எடுத்துக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. கல்சா லேண்டாக மாற்றிக்கும், அது ஸ்டேட்டுக்கு டைரெக்டாக இருக்கக்கூடிய அந்த இடமா மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே யார் வந்து கரெக்டான லீடரோ அவங்களுக்கு அது கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ட்ரெஷரியுமே வந்து இவர் செக் பண்ண சொல்கிறாரு, ஒழுங்காக தான் இவர் வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்காரா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாரு. கிட்டத்தட்ட என்ன ஆயிடுதுன்னா ட்ரெஷரியவே வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து இது பண்ணிடுறாங்க, ரொம்ப ஹார்ஷாக வந்து டீல் பண்ணுறாங்க. எப்படி வந்து பாஷா படத்தில் வந்து அந்த டைமண்டை இது பண்ணுறதுக்காக வந்து அந்த ஆட்டோவே பிச்சு கடாசிடுவாங்க, அந்த மாதிரி வந்து அந்த ஸ்டேட்டையே மாற்றிடுறாங்க, டெம்பிள்ஸை சூறையாடிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இது ஒரு கேப்சரிங் டெரிட்டரி மாதிரி பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. இது வந்து ராஜ்புட்ஸுக்கு கோவம் வந்துடுது, அப்போ வந்து அஜித் சிங் லெஜிட்டிமேட்டோ இல்லையோ, அவங்க அந்த குழந்தை வந்து பிறக்கிறது வந்து அஜித் சிங்னு பேர் வைக்கிறாங்க. அஜித் சிங் வந்து லெஜிட்டிமேட் சன்னோ இல்லையோ, ராஜ்புட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மால்வாவில் இருக்கக்கூடிய ராஜ்புட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் தான் என்னோட மன்னருங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. இதுக்கு சப்போர்ட்டாக யார் வராங்கன்னா மேவாருடைய ராணாவும் வராரு. ரத்தோர்ஸ் தான் வந்து மார்வாரில் இருக்காங்க. மேவாருடைய மன்னர் ராணா அவருமே வந்து ராஜ் சிங்னு பேர், அவருமே வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி அஜித் சிங்க்கு ஆதரவாக அவருடைய பொண்ணையும் கொடுக்குறாரு. ஸோ இந்த ப்ரிடெக்ஸ்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு பஞ்சாயத்து ஒரு பெரிய வாராக மாறுது, முகல்ஸுக்கும் ராஜ்புட்ஸுக்கும் இடையில ஒரு வாராக மாறுது. இந்த வாரில் கடைசியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து 1698 அஜித் சிங்கை வந்து ஒரு கேப்பபிள் ரூலர் தான் அப்படின்ட்டு வந்து அவுரங்கசீப் ஏற்றுக்கிறாரு. அது வரைக்கும் இவங்க கிட்ட இருக்கிற பஞ்சாயத்து போயிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களை ராஜ்புட்ஸில் வந்து அந்த சமயத்தில் அந்த ராஜஸ்தான் பகுதிகளில் கொல்ல ஆரம்பிக்கிறார், இது டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. நெக்ஸ்ட்டு அடுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ரைஸ் ஆஃப் மராத்தாஸ், இதுக்கு நம்ம வரும். ஸோ இப்போ எல்லாரையும் பகைச்சாச்சு, அந்த சைடு ஆப்கான்ஸ், இந்த சைடு சாத்து ஜாத்னாமிஸ், இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து அஹோம், ஓகேங்களா, பெங்கால், இந்த சைடு ஃபுல்லாக ராஜ்புட்ஸு, கீழே வந்து மராத்தாஸ். இவங்க தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையான லாபியிஸ்டாக இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே வந்து பகைச்சிக்கிட்டார் இவர். ஓகேங்களா. இப்போ ரைஸ் ஆஃப் மராத்தாஸில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது யார் அப்படின்னா இட் இஸ் சிவாஜி போன்ஸ்லே. ஓகேங்களா. இவருடைய தந்தையுமே வந்து ஒரு கிங் மேக்கர் மாதிரி செயல்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஓகே. இவருடைய ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து இவருடைய குரு யார், கார்டியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாஜி கோண்டதேவ். ஓகேங்களா. இனிஷியலாக 16-17 இயர்ஸில் வந்து ராய்கர், கோண்டனா, தோர்னா அப்படிங்கிற இந்த கோட்டைகளெல்லாம் இவர் பிடிக்கிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட இம்பார்ட்டண்ட்டான கான்குவஸ்ட் இட் கம்ஸ் இன் டியூரிங் த 1656 இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து ஜாவ்லி அப்படிங்கிற அந்த ஏரியாவை பிடிக்கிறாரு. ஜாவ்லி, இந்த ஜாவ்லி எங்கே இருக்குன்னா பிஜப்பூர் சுல்தானேட்டுக்கு கீழே இருக்குது. பிஜப்பூர் சுல்தானேட் கீழே இருக்குது. இந்த ஜாவ்லி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபெர்டைல் ஏரியா.
கொன்கன், அதுக்கப்புறமா வந்து இந்த கோஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா வந்து சாத்புரா ஹில்ஸ், இதெல்லாம் வந்து இணைக்கிற பகுதியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபர்டைல் ஏரியாவாகவும் இருக்குது. இதை வந்து இவர் பிடிச்சிக்கிறாரு. ரொம்ப பெரிய பணக்கார ஜமீன்தாராக மாறுறாரு. இவர் ஜஸ்ட் ஜமீன்தார், இவர் அவ்வளோதான். ஓகேங்களா. பூனாவுடைய ஜாகிர் வந்து இவர்கிட்ட வருது. இவர் வந்து அந்த ஜாகிரை வச்சு, அந்த சொத்தை வச்சு இவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய கோட்டைகளை வந்து இவர் வந்து ஆக்குப்பை பண்ணுறாரு. தட்ஸ் ஆல். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வளர்றது இப்படி தான் வளர்றாரு. ஓகே. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் வந்து அவுரங்கசீப் வந்து 56 தானே, இன்னும் வந்து அவர் பதவியெல்லாம் ஏற்றுக்கல. 58 தான் பதவி ஏற்றுக்கிறார். ஸோ அந்த டைமில் பிஜாப்பூர் வந்து சிவாஜி மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்குள்ளே இவர் வந்து, அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, பிஜாப்பூர் கூட அவுரங்கசீப் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு அந்த அகமது நகரை பிரிக்கும் போது, அகமது நகரை பிரித்தாங்கல்ல, 1/3 ஆஃப் த அகமது நகர் டெரிட்டரி வந்து பிஜாப்பூருக்கு கொடுத்துட்டாங்கல்ல, அது இவருக்கு பிடிக்கல. இவருக்கும் பிடிக்கல, ஷாஜகானுக்குமே அது மேலே பெருசாக சரி கொடுத்துட்டு நம்ம அப்புறம் வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் அவர் நினச்சி கொடுத்தாரு. ஓகேங்களா. அந்த டெரிட்டரிஸை வந்து அடித்து வாங்கணுங்கிறதுனால அதில் எப்போ பாரு வந்து இவர் அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்னா பிஜாப்பூர் மேலே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ அவுரங்கசீப் மேலே வந்து பிஜாப்பூர் கான்சென்ட்ரேட் பண்ணுறதால இவங்க சிவாஜி மேலே இவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இனிஷியலாக சிவாஜி வளர்ந்ததுக்கான இது எல்லாமே வந்து இப்படி தான். அப்போ முகலோடைய இன்டைரக்ட் உதவினால் இவர் வளர்றாரு. அதே மாதிரி முகலோட என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டிக்கலாக சில அக்ரிமெண்ட்ஸும் போட்டுக்கிறார். நான் உங்களோட டெரிட்டரியை அந்த கையும் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு. பட் அந்த சைடு அவுரங்கசீப் போனவுடனே என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலோட டெரிட்டரி மேலேயும் இவர் வந்து ரைட்லாம் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ சிவாஜி வந்து அந்த நேச்சரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சிவாஜியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் எந்த மாதிரியான நேச்சரில் இருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஹி டசன்ட் பிலீவ் இன் த ஓப்பன் வார்ஃபேர். ஓப்பன் வார்ஃபேர் அவருக்கு நல்லா தெரியும். பிகாஸ் ஹீ இஸ் அ ஜமீன்தார். ஓப்பன் வார்ஃபேர் அவரால் பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும். பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி யூசஸ் த டெரிட்டரி. இந்த மராத்வாடா ரீஜன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அ கரில்லா வார்ஃபேர். கரில்லா வார்ஃபேர் அதாவது வந்து ஷிஃப்ட் அட்டாக். தட்ஸ் ஆல். வருவாங்க, ரெய்டு பண்ணுவாங்க, போயிடுவாங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா. ஷிஃப்ட் அட்டாக், கொரில்லா வார்ஃபேரில் இவர் வந்து ரொம்ப கை தேர்ந்தவர். ஸோ அதனால் வந்து அப்படி யூஸ் பண்ணுறாரு. டெரிட்டரியுமே நல்லா யூஸ் பண்ணுறாரு. மவுண்டனஸ் டெரிட்டரி. உடனேலாம் வந்து அவ்வளோ பெரிய ஆர்மியை வந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நவுத்த முடியாது. ஸோ சின்ன ஆர்மியாக காம்பேக்டாக இவர் என்ன பண்ணுறாருன்னா ஈஸியாக வந்து அந்த முகல் ஆர்மிஸை வந்து ரவுட் பண்ணுறாரு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he doesn't believe in the Brahminical system initially. ஓகேங்களா. லேட்டராக வந்து சத்ரியா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வச்சு காகப்பட்டா அங்கே இதிலிருந்து வந்து வாரணாசியிலேருந்து வந்து ஒரு ஐயர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஒரு சத்ரியன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து முடிசூட்டி வைக்கிறாரு. பிகாஸ் ஆஃப் த இன்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹர் மதர்னு சொல்லுவாங்க. சிவாஜியோடைய அம்மாவுடைய வேண்டுதலின் பேரில் தான் வந்து அந்த மாதிரி அவர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இனிஷியலாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிராமணிக்கல் சிஸ்டம் மேலாம் இவருக்கு வந்து இது இல்லை. அதாவது வந்து அந்த சத்ரியா, அந்த பிராமணா, அந்த நெக்ஸஸ் வந்து இனிஷியல் பீரியடில் இவருடைய கிங்டமில் இல்லை. பட் இட் வாஸ் தேர் வித் ரெஸ்பெக்ட் டு ராஜ்புட்ஸ். ராஜ்புட்டுக்கு அந்த நெக்ஸஸ் இருந்துச்சு. அதனால் என்னாச்சு, 10 to 12% தான் இருந்தாங்க ராஜ்புட்ஸ். அவங்க கீழே இருக்க மக்கள் கூட எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் இருந்தாங்க. எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லை. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி பிராமணிக்கல் அந்த இதில் இல்லாதனால எல்லாரையுமே வந்து படைகளை வந்து சேர்த்துக்கிட்டார். எல்லா மக்களையுமே. அந்த ஜாவ்லியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவ்லா ரீஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மாவ்லாவில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ். இந்த ஃபார்மர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா படையில் வந்து சேர்த்துக்கிறாரு. ஃபார்மர்ஸோடைய படைகளை வச்சு தான் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டுறாரு. ஓகேங்களா. அப்போ எல்லாருக்குமே வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து பயிற்சி கொடுக்குறாரு. என்னோட இடத்துல இருக்கியா, நீ எல்லாருமே கம்பல்சரியாக என்ன பண்ணணும், போர் பயிற்சி வச்சுருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி மராத்தாஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 96 கிளானை சேர்ந்தவங்க தான் மராத்தாஸ். மராத்தி பேசக்கூடிய ஒரு 96 கிளானை சேர்ந்தவங்க. அதில் ரொம்ப சீஃபாக வந்தவர், ஒரு பெரிய ஆளாக வந்தவர் சிவாஜி. ஸோ இதுதான் கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து சண்டை போடுற எபிலிட்டியை வந்து இவர் வளர்த்து விட்டு போயிடுறாரு. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடியுமே வந்து இவங்க சண்டை போடுற எபிலிட்டியோட தான் இருந்தாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்.
பார்கீஸ் அப்படின்ட்டு வந்து அவங்கவுங்க அந்த பீஜாப்பூர் சுல்தானேட் கூட அகமது நகர் சுல்தானேட்ஸ் கூட இந்த மாதிரி வந்து இருந்தாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். பட் இதில் இன்னும் வந்து நல்லா வளர்த்து விட்டு போயிடுறாரு ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? இது எப்படி வந்து தலைவலியாக மாறுதுங்கிறத நான் சொல்கிறேன், அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்சல் கானுங்கிறவர் வந்து பிஜாப்பூர் சுல்தானேட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பதவியில் இருக்கார். ஸோ அவர் வந்து சிவாஜியை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீ எங்களுடைய நிறைய இடங்களில் வந்து ஆக்குப்பை பண்ணிட்ட, உனக்கு வந்து நான் ராயல் பாடன் வாங்கி தரேன், நீ ஒரு நாள் வா அப்படிங்கிற மாதிரி ப்ரைவேட்டாக கூப்பிடும்போது சிவாஜி என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா இது வந்து ஒரு ட்ரெச்சரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்சல் கான் சிவாஜியை கொல்றதுக்கு முன்னாடி இவர் வந்து அப்சல் கானை கொன்றுவார். இது வந்து ஒரு ஃபேமஸான அந்த கதைகள்லாம் இருக்குது, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. பட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் கூட மோதி இவர் பெரிய ஆள் ஆயிடுறாரு. சின்ன ஜமீன்தாராக இருக்கார், நிறைய ஃபோர்ட்ஸை வந்து பிடிக்கிறாரு, பெரிய ஆளுங்களோட மோதி இவர் பெரிய ஆள் ஆகிறாரு. இவருடைய அந்த லெஜண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி சிஸ்தா கான், அவுரங்கசீப்போட மாமா, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பூனாவே பிடிச்சிடுறாரு. ஆனால் பூனாவில் ராத்திரி நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா ரைடுக்கு போயிட்டு, சிவாஜி வந்து ரைடுக்கு போயிட்டு சிஸ்தா கான் நினச்சி அவருடைய மகனை கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை எரிச்சிடுறாரு, மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு அப்புறம் சிஸ்தா கானையுமே வந்து இன்ஜுரி பண்ணிடுறாரு. ஸோ இந்த விஷயத்தில் தான் வந்து என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து சிஸ்தா கானை இதுக்கு மாற்றிடுவார், அகோம் கிங்டமுக்கு மாற்றிட்டு மிர்ஜும்லாவை இங்கே கொண்டு வருவார். இந்த இன்சிடெண்ட் தான் அது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதுவும் வேலைக்கு ஆகலை அப்படின்ட்டு என்ன பண்ணுவார்னா நெக்ஸ்ட் வந்து ஜெய்சிங் அனுப்புவார். ஜெய்சிங் ஒரு ஏபிளான ஒரு மராத்தா. ஸோ அங்கே அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா 1666 நடக்கும் இது, இந்த ஈவெண்ட். 1666 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சிங் வந்து ஒரு அவருடைய ஃபோர்ட் ஆனால் புரந்தர் ஃபோர்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே தான் அவரோட ட்ரெஷர் இருக்குது, இங்கே தான் அவங்களோட குடும்பம்லாம் இருக்குது. சிவாஜியோட குடும்பம் ட்ரெஷரி எல்லாமே வந்து புரந்தரில் தான் இருக்குது. இதையே ஸ்டேட்டாக வந்து ஜெய்சிங் வந்து சீஜ் பண்ணிடுறாரு. ஏன்னா ஜெய்சிங்க்கு டெக்கனில் இருக்கக்கூடிய எல்லாமே அத்துப்படி, இவருக்கும் டெரிட்டரியல் வார்ஃபேர் நல்லாவே தெரியும். அப்போ இவர் எங்கே வச்சுருக்காரு என்னங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த புரந்தரில் வந்து இவர் வந்து இது பண்ணுறாரு. இப்போ புரந்தரில் வந்து இவர் பண்ணிட்ட உடனே இவரால் ஒன்றுமே பண்ண முடியல, சிவாஜியால் ஒன்றுமே பண்ண முடியல. நெகோசியேஷன்ஸுக்கு வராரு. இவர் வந்து ஒரு ஷ்ரூடான ஆள் ஜெய்சிங். ஓகேங்களா? நெகோசியேஷனில் என்ன பண்ணுறாருன்னா லீனியன்ட் ட்ரீட்டி போடுறாரு. ரொம்ப லீனியன்ட்டான ட்ரீட்டி, ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட்லாம் வந்து சிவாஜி கொடுக்கல. ஏன்னா ஜெய்சிங்க்கு வந்து ஒரு பெரிய கிராண்ட் பிளான் இருந்துச்சு. மராத்தா, இவரும் ஒரு மராத்தா, சிவாஜி இஸ் அ மராத்தா. ஓகேங்களா? சிவாஜி இஸ் அ மராத்தா. அப்போது இந்த மராத்தாவை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா பீஜப்பூர் அப்புறம் கோல்கொண்டாவை நம்மளால் பிடிக்க முடியும் அப்படின்றது தான் அவருடைய பிளான். அப்படின்னு வந்து ஜெய்சிங் வந்து ஒரு பிளான் போடுறாரு. ஸோ ட்ரீட்டி வந்து லீனியண்ட்டாக வைக்கிறாரு. கிட்டத்தட்ட இருக்க 35 ஃபோர்ட்டில் 23 ஃபோர்ட்டை வந்து சரண்டர் பண்ண சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஃபோர்ட் வந்து நீயே வச்சுக்கன்றார். இந்த கண்டிஷன் ஆஃப் லாயல்ட்டி டு த க்ரௌன், லாயல்ட்டி டு த த்ரோனுக்கு வந்து நீ கண்டிஷனாக வந்து வச்சுருக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 40 lakh wounds பொற்காசுகள் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் ப்ளே பண்ணணும் எங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. இது இல்லாமல் தேர் இஸ் அ அக்ரிமெண்ட் பிட்வீன் த மராத்தா அண்ட் முகல் வேர் வித் த சப்போர்ட் ஆஃப் முகல் பிஜப்பூரை நீ வந்து இது பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம், அதே மாதிரியே வந்து கேப்சர் பண்ணலாம். இப்போ ஓப்பன் வார்ஃபேருக்கு போகிறாரு சிவாஜி, தோத்துடுறாரு. ஓப்பன் வார்ஃபேரில் இன்னும் வந்து அந்த அளவுக்கு அவரால் சரியாக செயல்பட முடியல. ஸோ இந்த கிராண்ட் ஸ்கீம் வந்து இவர் கண்ணு முன்னாடியே தோக்கிறத ஜெய்சிங் புரிஞ்சுக்கிறார். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா சிவாஜியை கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து அவுரங்கசீப் அந்த எம்பரர்கிட்ட போ, நான் மற்றதெல்லாம் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவரும் போகிறார், அவுரங்கசீப்பை பார்க்க போகிறாரு சிவாஜி. அப்போ போகும்போது தான் என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. என்னென்னா சிவாஜியை மற்ற மன்சப் மாதிரியே ஜமீன்தார்ஸ் மாதிரியே ட்ரீட் பண்ணுறாரு அவுரங்கசீப். அவுரங்கசீப்போட கண்ணில் சிவாஜியும் ஒரு ஜமீன்தார் தான், அதனால தான் அவர் அப்படி ட்ரீட் பண்ணுறாரு. ஆனால் சிவாஜியோட கண்ணில் சிவாஜி வந்து ஒரு பெரிய ரூலர், பிஜப்பூர் சுல்தான் மாதிரி, கோல்கொண்டா சுல்தான் மாதிரி இவரும் ஒரு பெரிய ரூரல் மாதிரி இவர் நினைக்கிறாரு. அப்போ இவரை வந்து கரெக்டாக வந்து ட்ரீட் பண்ணல அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அவுரங்கசீப் இருக்கும் பொழுதே அந்த அவையில் எழுந்து இவர் ஓடி போயிடுறாரு. ஸோ இது வந்து இட் இஸ் அ இன்சல்ட் டு த எம்பரர். ஸோ அவருடைய பையனையும் சிவாஜியையும் சிவாஜியோட பையன் சாம்பாஜியையும் அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. அங்கேருந்து தான் ஜெய்சிங்கோட கடிதம், அதாவது லீனியண்ட்டாக சிவாஜியை நடத்துங்கன்னு
அவுரங்கசீப்புக்கு போகிறதுக்குள்ளே சிவாஜி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இந்த ஈவெண்ட் தான் 1666 நடக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிவாஜியை வந்து அவர் சரி பண்ணுறதுக்குள்ளே தேர் வாஸ் அ ரிவோல்ட் இன் ஆப்கான். ஸோ அதனால் அங்கே போயிடுறாரு. சிவாஜி இங்கே வராரு, கொடுத்த கோட்டைகள் எல்லாத்தையுமே வந்து ஒன்றுங்கீழே ஒன்றா வந்து இவர் வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஓகேங்களா, கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஜெய்சிங் இறந்துடுறாரு. ஜெய்சிங் வாஸ் எவென்ச்சுவலி பாய்சன்டு பை அவுரங்கசீப் ஆக்சுவலி இன்னும் சொல்லணும்னா. ஸோ ஒரு பெரிய ஏபிளான லீடர்ஸ் லைக் ராஜ்புட் லீடர்ஸ் லைக் ஜஸ்வந்த் சிங், ஜெய்சிங் எல்லாருமே வந்து போயிடுறாங்க. ஸோ தேர் இஸ் நோ டிஸ்ட்ரஸ்ட். ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரஸ்ட் ஆகிடுது. ராஜ்புட்ஸுக்கும் இவங்களுக்கும் முகல்ஸுக்கும் எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரஸ்ட் ஆகிடுது. இந்த சைடில் மராத்தாஸ் வந்து ஃப்ரீயாக வந்து வளர்கிறாங்க டெக்கன் பாலிசியில். ஓகேங்களா, அதுக்கப்புறமா அங்கே எல்லாரையும் முடிச்சுட்டு ரிபலியன்லாம் முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு 1682 ஆகிடுது இவருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய அந்த புரந்தர் எல்லாத்தையுமே வந்து புரந்தர் ட்ரீட்டில் இருக்க எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து மீறுறாரு. 40 லட்சம் ஊனையும் கொடுக்கல, இருக்கிற சப்மிட் பண்ண ஃபோர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் பிடிச்சிக்கிறாரு. ஓகேங்களா, சிவாஜியோட லெஜண்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. இதில் சிவாஜியோடைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ இன்னும் ரொம்ப பெருகிடுச்சு. பிகாஸ் ரீசெண்ட்லி சிவாஜி ஸ்டாச்சு which was installed in 2023 was fall. ஓகேங்களா, கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டாச்சு வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு ரீசெண்டாக பெஞ்ச மலையில். அதனால் சிவாஜிங்கிற அந்த டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ அவருக்கு இதில் வந்து என்ன கேட்கலாம் மேக்ஸிமம் அப்படின்னா, அந்த புரந்தர் ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் கேட்கலாம். அதுக்கப்புறமா வந்து அவர் இனிஷியலாக வந்த ரைட்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் கேட்கலாம். இதை தான் கேட்க முடியும் அவங்களால. ஓகேங்களா, பட் இந்த கதைகள் உங்களுக்கு தெரியணும், தட்ஸ் ஆல். ஸோ காரனேஷன் ஆஃப் சிவாஜி இதை பற்றியும் கேட்கலாம். காரனேஷன் ஆஃப் சிவாஜி வந்து ராய்கர் கோட்டையில் வந்து அவர் வந்து கார்னேட் பண்ணிக்கிறார். அவரோட மன்னனாக வந்து 1674 வந்து அவரோட மன்னனாக வந்து அறிவிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து காகபட்டா இவர் தான் வந்து அந்த சத்ரியா ஸ்டேட்டஸை வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா, அப்போது எதுக்காக இவர் மன்னன் ஆகணும் அப்படின்னா, ஏன்னா இவர் அது வரைக்குமே வந்து ஒரு ஜமீன்தார் தான். அப்போது விஜப்பூர் அப்புறம் கோல்கொண்டா சுல்தான்ஸ்க்கு ஈக்குவலாக இவரால் வந்து எந்த ஒரு நெகோசியேஷன்ஸும் ஈடுபட முடியல. ஸோ ஹி இஸ் ப்ரொக்ளைமிங் இஸ் டெரிட்டரி ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் டெரிட்டரி அண்ட் தென் ஹி பிகம்ஸ் த ரூலர் ஆஃப் த டெரிட்டரி. தட்ஸ் ஆல் இன் 1674, கேபிட்டல் அட் ராய்கர் கேபிட்டல். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில நெகோசியேஷன்ஸில் ஈடுபடுறாரு குதுப் ஷாஸ் கூட. அதுக்கப்புறமா வந்து கோல்கொண்டா சுல்தான்ஸ் கூடலாம் வந்து நெகோசியேஷன்ஸில் ஈடுபடுறாரு. கிட்டத்தட்ட வந்து ஜிஞ்சி வரைக்கும் இவர் கேப்சர் பண்ணுறாரு. ஸோ இந்த ஜிஞ்சியில் ஒரு கோட்டையை கட்டுறாரு. அந்த கோட்டை தான் வந்து அவர் பின்னால் வந்து அவருடைய மகனான ராஜாராமுக்கு வந்து அவுரங்கசீப்போடைய அந்த கொடூரத்திலிருந்து தப்பிக்க வந்து உதவியாக இருக்குது இந்த ஜிஞ்சி கோட்டை. இந்த ஜிஞ்சி கோட்டை நம்மளோட தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அவரை அந்த 8 மினிஸ்டர்ஸை வந்து பிரிக்கிறார். ஓகேங்களா, அந்த 8 மினிஸ்டர்ஸோட பேர் வந்து அஷ்டப்பிரதான்னு பேர் வைக்கிறார். எப்படி வந்து கிருஷ்ணதேவராயா வந்து அஷ்டதிக் கஜாஸ்ன்னு பேர் வச்சாங்களோ, ஓகேங்களா, அதே மாதிரி சந்திரகுப்தா 2 வந்து நவரத்னாஸ்ன்னு பேர் வச்சாங்களோ, அதே மாதிரி இவர் வந்து அஷ்டப்பிரதான்னு பேர் வைக்கிறார். இந்த அஷ்டப்பிரதானில் வந்து ஆளாளுக்கு ஒரு பேர், அவங்களுக்கான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது என்ன, பேஷ்வானா வந்து அவங்களோட இது வந்து கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டர் மாதிரி. ஓகேங்களா, இந்த பேஷ்வாஸோடைய ரூல் தான் வந்து 18th சென்ச்சுரியில் அப்புறமா வரும். அதை நம்ம வந்து 18th சென்ச்சுரி பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேங்களா, இவங்க சத்ரபதிஸோடைய இது குறைஞ்சி, டாமினன்ஸ் குறைஞ்சி, இவங்க வந்து ஒரு ஜூரே ரூலர்ஸ் மாதிரி, பிரசிடென்ட் மாதிரி ஆகிடுவாங்க. பேஷ்வாஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் மாதிரி, உண்மையாலே பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆகிடுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சேனாதிபதி. நெக்ஸ்ட்டு மஜும்தார்னா அக்கௌண்டன்ட்னு பேர். வாக்கியா நாவிஸ்னாலே நியூஸ்னு அர்த்தம். ஓகேங்களா, நியூஸ் ரிப்போர்ட்டர், இன்டெலிஜென்ஸு, போஸ்ட்டு இதெல்லாம் வந்து இருக்கிறவங்க. அப்புறமா வந்து சுரு நாவிஸ் வந்து என்னென்னா கரஸ்பாண்டன்ட், கிங்கோடைய கரஸ்பாண்டன்ட். அப்புறம் தபீர், அப்புறமா வந்து நியாயாதேஷ், அப்புறம் பண்டித் ராவ், இப்படின்னு 8 போஸ்டிங் வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து லேண்ட் ரெவென்யூவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹீ இம்ப்ளிமெண்ட்ஸ் த மாலிகாம்பர் சிஸ்டம். மாலிகாம்பர் வந்து என்ன சிஸ்டம் வந்து வச்சுருந்தாரோ அந்த சிஸ்டமையே இவருமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட பீஜாப்பூரில் என்ன மாதிரியான சிஸ்டம் இருக்கோ அதே தான் இவர் ஃபாலோ பண்ணுறாரு. தட்ஸ் ஆல். டெக்கன் சிஸ்டம் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுறாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேர் வாஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹேவ் டு நோ. இதை தான் வந்து பொட்டன்ஷியல் ஃபிலிம்ஸ் கொஸ்டின். சவுத்
அப்படிங்கிற ஒரு டேக்ஸ். there is 2 type of tax. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத், and then second one is சர்தேஷ்முக். தேஷ்முக் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா they are nothing but ஜமீன்தார்ஸ். ஓகேங்களா? அப்போது தேஷ்முக்ஸுங்கிறவங்க அந்த மராத்தா கிளானில் இருக்கிற எல்லாரையுமே தேஷ்முக்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்போது சர்தேஷ்முக் அப்படிங்கிறவங்க என்னென்னா தேஷ்முக்குக்கெல்லாம் தேஷ்முக்னு அர்த்தம். ஸோ ஐ எம் த லீடர் ஆஃப் ஆல் த தேஷ்முக் அப்படிங்கிறத வந்து சிவாஜி எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லா தேஷ்முக்ஸ்கிட்ட இருந்தும் அவங்களோட வருமானத்துலேருந்து 10% வாங்குறாரு வரியா. இதுதான் சர்தேஷ்முக். நெக்ஸ்ட் தேர் இஸ் அ டேக்ஸ் கால்ட் அஸ் சவுத். ஓகேங்களா? இந்த டேக்ஸை நான் இப்படி விவரிச்சேன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சிங்கம் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பிரகாஷ்ராஜ் வருவார். வந்து ஒருத்தர்கிட்ட பேசுவார். என்ன நல்லா இருக்கே பில்டிங், எப்போ கட்டினீங்க, என்ன எப்போ வாங்கினீங்க, பார்த்துங்க இங்கே இருக்கிறவங்கலாம் ரொம்ப மோசமானவங்க, யாராவது வந்து காசு கீசு கேட்டுற போகிறாங்க அப்படின்னு. அப்படிலாம் இது வரைக்கும் யாரும் கேட்கல, யாராவது கேட்பாங்களா, நான் கேட்பேன் அப்படின்னுவார். அதே மாதிரி தான் இவருமே. ஓகேங்களா? இப்போது திஸ் இஸ் த டெரிட்டரி, கோர் டெரிட்டரி ஆஃப் சிவாஜி. ஓகேங்களா? இங்கே வந்து அவர் வந்து லேண்ட் ரெவென்யூ தான் கலெக்ட் பண்ணுவார். லேண்ட் ரெவென்யூ சிஸ்டமை இங்கே தான் வந்து அவர் அறிமுகப்படுத்துகிறார். அண்ட் தட் இஸ் அட்ஜாயினிங் டெரிட்டரி ஆஃப் த சிவாஜி. ஓகேங்களா? இந்த அட்ஜாயினிங் டெரிட்டரியில் இவர் என்ன பண்ணுவார்னா காசுக்கு வரத்துக்காக ரைடு பண்ணுவார். ரைடு அட்ஜாயினிங் டெரிட்டரியை. அப்போ இங்கே நான் வந்து ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ எனக்கு உன்னுடைய வருமானத்திலிருந்து 1/4 கொடுக்கணும், நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் சவுத். ஓகேங்களா? இது இல்லாமல் அதையும் தாண்டி இருக்க டெரிட்டரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இவங்க வந்து ரைட்ஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த வெரி நேச்சர் ஆஃப் மராத்தாஸ். இதனால தான் பின்னடைவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த 3rd பானிபட் வார் இவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் யாருமே பண்ணாமல் போயிடுறாங்க. ஏன்னா எல்லாரையுமே பகைச்சிப்பாங்க இவங்க. சவுத் வாங்கிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அதுக்கும் அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு ரைடு போக வேண்டியது. இவங்களுக்கும் இந்த டெரிட்டரிக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து பிஜப்பூர் டெரிட்டரியாக இருக்கும், இல்லைனா வந்து முகல் டெரிட்டரியாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய நோபல்ஸை மிரட்டி சவுத் வாங்கிக்குவாங்க. ஏன், நான் வந்து உன்னுடைய டெரிட்டரியில் ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ எனக்கு தரணும், தட்ஸ் ஆல். அதை மிஞ்சி இருக்கிறவங்க கிட்ட நம்மளால் வந்து சவுத் வாங்க முடியாதுங்கிறவங்க கிட்ட அந்த சைடில் போய்ட்டு ரைட் பண்ணிட்டு வர்றது. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த டெரிட்டரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப புவர் டெரிட்டரி. இவங்களுக்கு வந்து பெருசாக வருமானம் கிடைக்காது இந்த இடத்துல. மராத்வாடா ரீஜன் இப்போயுமே பாருங்கள், மராத்வாடா ரீஜனாக இருக்கட்டும், டெக்கன் அந்த தெலுங்கானா ரீஜனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரெயின் ஷேடோ ரீஜனில் இருக்கக்கூடிய பகுதிகள், பூனா இது எல்லாமே. அப்போ அங்கே வந்து பெருசாக வந்து விவசாயம் வந்து அவங்களால பண்ண முடியாது, வருமானங்கள் வராது. அதை சரி கட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து ரைட்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேக்ஸ். சவுத் அண்ட் சர்தேஷ்முக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்போடைய டெக்கான் பாலிசி. ஓகேங்களா? அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிவாஜியை பற்றி மட்டும் பார்த்தோம். இப்போ ஹோலிஸ்டிக்காக டெக்கான் பாலிசி எப்படி வந்து இருந்தது, அவர் எப்படி பண்ணாருங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்க்கும் பொழுது அவுரங்கசீப் என்ன, அவரோட ஃபேஸ் வந்து 3 ஃபேஸாக வந்து பிரிக்கலாம் டெக்கான் பாலிசியை. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 66-68 வரைக்கும். இந்த டைமில் அவருடைய மிகப்பெரிய எய்மே என்னவா இருந்துச்சு அப்படின்னா அகமது நகருக்கு அந்த டெரிட்டரி 1/3 கொடுத்தோம்ல பீஜாப்பூர்கிட்ட, அதை திருப்பி பீஜாப்பூர்கிட்டேருந்து வாங்கணுங்கிறதுல தான் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா மராத்தாஸ் வந்து ஒரு பெரிய தலைவலியாக மாறுறாங்க. ஓகேங்களா? அப்போ மராத்தாஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தே ஹாவ் டு பி எக்ஸ்டிங்விஷ்ட் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு த்ரூ த ஹெல்ப் ஆஃப் பிஜப்பூர் அண்ட் கோல்கொண்டா. ஆனால் முகல்ஸுக்கு எதிராக இவங்க 3 பேருமே வந்து ஒரு பெரிய அலையன்ஸ் உருவாக்கிட்டாங்க. அப்படிங்கிறதுனால பிஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் நம்ம முதல்ல அழிக்காமல் மராத்தாஸ் கிட்ட போக முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இஸ் எஸ்டிங்விஷிங் பிஜப்பூர் அண்ட் கோல்கொண்டா. அண்ட் தென் மராத்தாவை வந்து கொள்கிறாரு. அதுவும் யாரை, சாம்பாஜியை கொள்கிறாரு. இந்த டைமில் இந்த இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 66 வந்து பகச்சிக்கிறாரு சிவாஜி. அப்புறமா வந்து இவர் என்ன பண்ணிடுறாரு, ஆப்கானுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து மார்வார் மேவார் பஞ்சாயத்து ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து சிவாஜி அதுக்குள்ளே வந்து 1674 வந்து கார்னேட் பண்ணி 1680s இறந்தே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளையான சாம்பாஜி வராரு. சாம்பாஜி இவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய சிவாஜி மாதிரி ஒரு பெரிய லீடரோ ஒரு பெரிய ஃபைட்டரோலாம் கிடையாது.
ஓகேங்களா. இவர் இருக்கிற எல்லா நோபல்ஸையும் இவரே பகச்சிக்கிறார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. பட் என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து 1689 1680s வந்து டேரெக்டாக வந்துடுறாரு அவுரங்கசீப். 1681 வந்துடுறாரு. டேரெக்டாக வந்து பீஜப்பூரை வந்து சீஜ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து பீஜப்பூரை 1667லையும் அப்புறமா வந்து கோல்கொண்டாவை 1667 மறுபடியும் 66 அதுக்கப்புறம் 1687லையும் அதுக்கப்புறமா வந்து 1686லையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா பீஜப்பூர் இது ரெண்டுத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. 1689 சாம்பாஜியை ரொம்ப கொடூரமான முறையில் கொண்டுடுறாரு கேப்சர் பண்ணி. ஸோ இதுதான் வந்து என்னன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அதாவது வந்து அந்த டெக்கன் பாலிசியில் எல்லாத்தையுமே இவர் பிடிச்சிடுறாரு. ஆனால் இவர் மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிடுறாரு. என்ன அப்படின்னா சாம்பாஜியை கொன்னது. he gave a cause to the Marathas to fight against the Mughal. சாம்பாஜியை இவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா வந்து he would have made him the ஜாகிர்தார். அவரும் ஓப்பனாக தான் இருந்தார் அந்த நெகோசியேஷன்ஸ்க்குலாம். இவர் நெகோசியேஷன்ஸுக்கே இடம் இல்லைன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டார். மராத்தாஸ்கிட்டையும் சரி மற்றவங்ககிட்டையும் சரி நெகோசியேஷன்ஸ்க்கே இடம் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிடுறாருன்னா எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிட்டாரு. ஆனால் இதில் என்ன மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வெரி நேச்சர் ஆஃப் ராஜ்புட்ஸ் அண்ட் மராத்தாஸ் ஈக்குவல்னு நினச்சிட்டார். இப்போ ராஜ்புட்டில் ஒரு கிங்கை வந்து நீங்கள் கொண்டுடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் உங்களுக்கு வந்துடுவாங்க, உங்களை வந்து ஏற்றுப்பாங்க. பட் இங்கே மராத்தாஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் 96 கான்ஃபெடரசின்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே வந்து சண்டை போடக்கூடியவங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ எல்லாருமே மறுபடியும் தேஷ்முக்ஸாக மாறிடுறாங்க, தட்ஸ் ஆல், ஜமீன்தார்ஸாக மாறிடுறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய தலைவனை வந்து கொண்டுடுறாரு, ஒரு நெகோஷியேட்டிங் ஆளை வந்து கொண்டுடுறாரு. அப்போ இவருக்கு யார்கிட்ட நெகோஷியேட் பண்ணுறதுன்னு தெரியல, இவர் நெகோஷியேஷனுக்கு தயாராகவும் இல்லை. அடுத்த 25 வருஷம் இவர் என்ன பண்ணுறாருனா கிராமமாக ஒவ்வொரு இடத்துலையும் ரெபலியன் வருது, ஒவ்வொரு இடத்துக்கும் அவருடைய படைகளை தூக்கிட்டு போகிறாரு. ஸோ ஸ்மால் ப்ராப்ளமாக வந்தது இட் ஹாஸ் பிகம் அ டெக்கன் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அல்சராக மாறிடுது, டெக்கானி புற்றுநோய் ஃபார் அவுரங்கசீப். அடுத்த 25 வருஷம் இதை சமாளிக்கிறதுலே அவருடைய ஆயுசு முடிஞ்சிடுது. அப்போது 1707 இவர் இறந்தும் போயிடுறாரு. அவருடைய தவறை லாஸ்ட்டாக உணர்றாரு. 1703 1704 கிட்டத்தட்ட உணர்றாரு இந்த மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. பட் தட் டைம் இட் வாஸ் டூ லேட். ஓகேங்களா. இதுக்கு நடுவில் இந்த டெக்கனில் இவர் இந்த சைடில் இருந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் இதில் வந்துடுது. எங்க there is a big problem in administration. ஏன்னா 25 வருஷம் ஒரு சுல்தான் வந்து அவருடைய கேபிட்டலில் இல்லைன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த கோர்ட் வந்து மோசமாயிருக்கும், கோர்ட் பாலிடிக்ஸ் எவ்வளோ நடந்திருக்கும், கோர்ட் வந்து எவ்வளோ டிஸ்இன்டகிரேட் ஆகிருக்குங்கிறத பாருங்கள். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் முகல் எம்பரர் வந்து அழிஞ்சதுக்கு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஜாகிர்தாரி கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஜாகிர்தாராக தானே இருக்காங்க, அதில் ஒரு கிரைசிஸ் வருதுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மன்சப்தாரி அப்படிங்கிறவங்கள ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஜாத், இன்னொன்று வந்து சாவார். ஓகேங்களா. ஜாவாருங்கிறவங்க நம்பர் ஆஃப் கேவல்ரி மேன் விச் தே ஹாவ் டு கேரி விச் தே கமாண்ட். ஜாட் அப்படிங்கிறது பர்சனல் ரேங்க்கு. இதை வந்து ஜாவார்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தே ஹாவ் கிவன் 3 டைப்ஸ் ஆஃப் இன்கம்ஸ். ஒன்று வந்து காசாக கொடுப்பாங்க, நஸ்கப் அப்படின்னு சொல்லுவாங்க, காசாக கொடுத்தா. ஓகேங்களா, சம்பளமாக கொடுக்குறது. இன்னொன்று வந்து there is a term called as வாட்டன் ஜாகிர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்புத் ராஜா சரண்டர் ஆகுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து மன்சப் ஆக்குறாங்கல்ல, அவங்க ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வாட்டன். அவங்க ரூல் பண்ண ஏரியாவை வாட்டன் ஜாகிர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து there is a ஜாகிர். ஓகேங்களா. ரெவென்யூ ஹீல்டிங் பிளேசஸ், தட்ஸ் ஆல். ஓகேங்களா. சம்பளத்துக்கு பதில் ஜாகிரை கொடுக்கறது ஒரு மன்சப்புக்கு. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்கன் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி இது வந்து ஒரு புவர் ஏரியா தான், இதில் எந்த ஒரு ரெவென்யூமே வராது. அதனால தான் எல்லோரும் சவுத்து அதுக்கப்புறம் ரைடுன்னு போகிறாங்க அவங்களே.
ஆனால் இந்த டெக்கன் இந்த இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்தை பிடிக்கிறதுக்கு இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் கொட்டுறாரு ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஜாகிர்தார்ஸுக்கு வந்து ஒரு ஹை லேண்டை கொடுக்குறாரு. லேண்டை கொடுக்கும்போது மராத்தாஸ் வந்து அங்கே ரைட் பண்ணி 1/4 சவுத் கேட்குறான். இது ஒரு பெரிய பிரச்சனை. லெஸ் லேண்டு கொடுக்குறாரு. லெஸ் லேண்டு கொடுக்கும்போது தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்டிமேட்டட் அண்ட் ஆக்சுவல் ஈல்டு. இதுக்கு பேர் வந்து த ப்ராப்ளம் ஆஃப் ஜம்மா அண்ட் அசல்னு சொல்லுவாங்க. ஜம்மா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ருபீஸ். ஓகேங்களா, இந்த அளவுக்கு இந்த லேண்டில் இந்த அளவுக்கு காசு வரும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறது. பட் அசல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஆக்சுவல் அமௌண்ட் விச் இஸ் கெய்னிங் ஃப்ரம் தட் லேண்டு. இது ரெண்டும் மாறுது. இப்போ இது மாறும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா த மெயின்டைன் இருக்குது பார்த்தீங்களா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ட்ரூப்ஸ், அதோடைய தரம் குறையுது. இவங்களால வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா இந்த ஜாகிர்தார் சிஸ்டம் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் தான் முகல் ஆர்மி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜாகிர்தார் சிஸ்டம் எப்போ போகுதோ, இந்த கிரைசிஸ் எப்போ வருதோ அப்போ வந்து இது ப்ராப்ளம் ஆகுது. இதுதான் ஜாகிர்தாரி கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. த ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு ஜமா அண்ட் அசல் ப்ராப்ளம். ஓகே, அண்ட் தென் மராத்தா ப்ராப்ளம். சரி, வேற ஒரு இடத்துல கொடுக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி இருந்த ஜாகிர்தாரை வந்து புகச்சிக்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ அங்கேயுமே வந்து அவரோட காசையுமே கொடுக்க முடியல. ஸோ இப்படி வந்து அந்த ப்ராப்ளம் வந்து எக்ஸாஜரேட் ஆகிட்டே இருக்குது பிகாஸ் ஆஃப் த இல் பிளான்டு பாலிசிஸ் கிரியேட்டட் பை த அவுரங்கசீப். அவுரங்கசீப் வந்து தேவையில்லாமல் இந்த பீஜப்பூர், கோல்கொண்டா, மராத்தாஸ் எல்லாவோட டெரிட்டரியும் நம்ம இணைச்சிக்கணும்னு நினச்சதுனால வந்த ப்ராப்ளம். அவருக்கு அந்த ஜாகிரஃபி தெரியல, கிராப் பேட்டர்ன் தெரியல, எதுவுமே தெரியல. இதனால் வந்த ப்ராப்ளம் தான் இது எல்லாமே. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, he was a governor in Deccan from 1633 to 57. ஸோ அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, டெக்கான் நம்ம கிட்ட வரணும் அப்படிங்கிறது ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்னால தான் அவர் வந்து கேப்சர் பண்ண வந்தார். பட் தட் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் காஸ்ட் த காஃபர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் ஆஃப் த முகல் எம்பையர். இப்போ முகல் எம்பையர் ஒவ்வொரு இடத்துலையும் டிஃபீட் ஆகிற செய்தி கேட்கும்போது தே ஆர் நாட் இன்வின்சிபிள் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுது, மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சிடுது. ஸோ எல்லாருமே வந்து அங்கங்கே ரெபலியன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கோர்ட்லேயுமே வந்து அந்த அவருடைய அந்த அவுரங்கசீப்புக்கான அந்த மரியாதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது லாஸ்ட் நாளத்தில். அதுக்கப்புறம் இந்த இன்எவிட்டபிலிட்டி ஆஃப் த பிரசிடென்ட் விச் ஹஸ் பீன் செட் பை த அவுரங்கசீப் அண்ட் இட்ஸ் பிரசிடென்ட் விச் இஸ் சிவில் வார். லாஸ்ட்டாக வந்து ஆரம்பிக்கும் போது சிவில் வாரில் ஆரம்பிக்குது. மறுபடியும் 1707 சிவில் வார் ஆரம்பிக்குது. இதுவே வந்து ஒரு கிங் வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வாழ்கிறாருன்னா பரவாயில்ல, அவுரங்கசீப் மாதிரி, ஷாஜகான் மாதிரி. அதுக்கப்புறம் வர மன்னர்கள் எல்லாருமே 4 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம். ஸோ சிவில் வார் கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து யாராவது அட்டாக் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்துச்சு. இதனால் இந்த சயின்டிஃபிக் ஃப்ரான்டியரை விட்டுட்டாங்க. நாதிர் ஷா இன்வேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த முகல் எம்பையர் நடக்குது பிகாஸ் ஆஃப் த பாலிசிஸ் ஆஃப் த அவுரங்கசீப், பாலிசிஸ், டெக்கன் பாலிசிஸ், ரிலீஜியஸ் பாலிசிஸ். அதுக்கப்புறம் அவருடைய மராத்தாஸை அவர் வந்து ஹேண்டில் பண்ண விதம், சிவாஜியோடைய அந்த எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சிவாஜி வச்ச அந்த நேஷ்னலிசம், மராத்தா நேஷ்னலிசம், இது எல்லாமே சேர்றது தான் என்ன ஆகுது, அந்த சேர்ந்து அந்த ஜஹீந்தாரி கிரைசிஸ்லேருந்து அப்புறம் எக்ஸ்டர்னல் இன்வர்ஷன் ஆஃப் நாதிர் ஷா, இது எல்லாமே சேர்ந்து கல்மினேட்டிங்காக டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் முகல் எம்பையரில் முடியுது. ஓகே, this is how we are going to finish the medieval India also. So disintegration of முகலோட medieval இந்தியாவும் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாடர்ன் இந்தியாவை ஆரம்பிக்க போகிறோம். அதாவது அவுரங்கசீப் இறக்குறதுலேருந்து மாடர்ன் இந்தியா இஸ் ஸ்டார்டிங். தட்ஸ் ஆல். ஓகே, 18th century அந்த கேஸ் ஸ்டடியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஜாலியாக இருங்க.